ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தமிழ் வேதாகம பாடசாலைக்கு மறுபடியும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு, வருங்காலவியலை குறித்து பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த நாளிலே தானியேலின் 70வது வாரம் எப்பொழுது ஆரம்பிக்கும், அதாவது தானியேலின் கடைசி வாரம் எப்பொழுது ஆரம்பிக்கும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் வகுப்பை பார்க்க போகிறோம். வழக்கத்தின்படியே இன்றைக்கு வேதவசனத்தை வாசித்து செய்திக்குள்ள நம்ம போகலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதான இந்த ஆராய்ச்சி செய்தியை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து சோதித்து பார்த்து பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையோடு அதை சோதித்து ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தொடர் வகுப்பாக வருங்காலவியலில் சிருஷ்டிப்பில் மனிதனும் அவனது எதிர்காலமும் என்ற தலைப்பிலே வகுப்புகளை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பார்த்த வகுப்பிலிருந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கான வகுப்புகளை போகலாம். தானியேலின் 70 வாரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது யாருக்கானது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது யூதர்களுக்கான தீர்க்க தரிசனம் என்று பார்த்தோம். அங்கே சபையை குறித்து மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அந்த தானியேலின் 70 வாரங்கள் எவ்விதமாக இருக்கிறது, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம். 7 வாரம், 62 வாரம், 1 வாரம் என்பதாக பார்த்தோம். இந்த தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகங்களாக இருக்கட்டும் அல்லது வேதாகமத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களாக இருந்தாலும் அது 3 பகுதிகளை உள்ளடக்கியது என்று பார்த்தோம். நிகழ்காலம், எதிர்காலம், கடைசி காலம் என்று நாம் பார்த்தோம். தானியேலின் புஸ்தகம் இதற்கு விதிவிலக்கல்ல. இந்த தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நிகழ்காலம், எதிர்காலம், கடைசி காலம் என்கிறதான 3 காலங்களை குறித்ததான தீர்க்க தரிசனம் உள்ளே இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தானியேலின் 70 வாரங்களை யூபிலி அக்கவுண்ட்ல பார்த்தோம். 7 வாரம், 62 வாரம், 1 வாரம் என்பதாக. அதற்கான அந்த அப்டிராக்ட்லாம் நீங்க பார்த்தீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 490 வருடம் என்பதாக வாரக்கணக்கில் பார்க்கும் பொழுதும் யூபிலி அக்கவுண்ட்ல பார்க்கும் பொழுது 500 வருடங்களாக இருப்பதையும் நான் பார்த்தோம். அதில் இருக்க குழப்பங்கள் எல்லாம் போன வகுப்பிலேயே தீர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் முதல் வகுப்பு நிறைய பேருக்கு மிகப்பெரிய குழப்பத்தை வருவித்தது. 2ஆம் வகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும், வீடியோ பார்த்திருப்பீங்க. தானியேலின் 70 வாரங்கள்ல அந்த 10வது ஜூபிலி என்கிறதான அந்த கடைசி அந்த 50 வருடம் அல்லது 49+1 வருடம் முக்கியமானது என்பதை பார்த்தோம். ஏன்னா அந்த 10வது ஜூபில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல் அவைகளெல்லாம் அங்கே இருக்கிறது என்பதை பார்த்தோம். அதே போல 2000 ஆண்டு இடைவெளி, அதற்கு பின்பு கடைசி அந்த வாரம், அதாவது அந்த யூபிலியினுடைய கடைசி 7 ஆண்டுகள் கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை என்பதை நாம் பார்த்தோம். சோ தானியேலின் புஸ்தகத்தினுடைய கடைசி வாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 12ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அது விவரிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நாம் பார்த்தோம். அந்த தானியேலினுடைய 70வது வாரத்தினுடைய அந்த கடைசி வாரம் என்பது வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலம். அது 3 முக்கிய புள்ளிகளை வைத்திருக்கிறது. முதல் மையப்புள்ளி, 2வது மையப்புள்ளி, 3வது மையப்புள்ளி என்று 3 பிரிவாக நாம் பிரித்தோம். அதை குறித்ததான செய்திகள் எல்லாம் வருங்காலங்களில் நான் சொல்லிக் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு சில விஷயங்களை மாத்திரம் பார்த்துவிட்டு வருங்கால வகுப்புகளில் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லித்தரப்போகிறேன். சோ இந்த 1 வார உபத்திரவ காலம் என்பது அது மிக முக்கியமானது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதை குறித்ததான நிறைய செய்திகள் இருக்கிறது நாம் பார்த்தோம். அதே போல இந்த 69 வாரத்திற்கும் 70வது வாரத்திற்குமான இடைப்பட்ட காலம் 2000 ஆண்டுகள். அந்த இடைவெளி திருச்சபைக்கானது. அது கைகளால் பெயர்த்தெடுக்கப்படாத கல் என்று பார்த்தோம். அதே போல பரலோக ராஜ்யம் என்பதையும் நாம் பார்த்தோம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். 7 ஆண்டு கால உபத்திரவம் யாருக்கு என்கிறதான இந்த காரியத்தை பார்த்தோம். அது இஸ்ரவேலருக்கு என்பதாக நான் சொல்லிக் கொடுத்தேன். அதற்கான வேத ஆதாரங்களை போன முறையை பார்த்தோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 18, 21, 24, 28 வசனங்களிலே 7 முத்திரை, 7 எக்காலம், 7 இடி, 7 கலசத்திற்கு அடையாளமாக அங்கு 7 அந்த தண்டனை, வாதை என்பதையெல்லாம் பார்த்தோம். புரிந்திருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். அதே போல 7 ஆண்டு கால உபத்திரவம் யாருக்கு அப்படின்னு பார்த்து, அப்படி என்றால் திருச்சபை நிலை என்ன என்பதை நாம் பார்த்தோம். திருச்சபை வனாந்தரத்துக்கு ஓடி போகும் என்று பார்த்தோம். அதே போல திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று பார்த்தோம். ஸோ இந்த 2 காரியங்களை பார்த்து போன வகுப்பு நிறைவு பெற்றது. இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக தானியேலின் 70வது வாரம் அல்லது கடைசி வாரம் அல்லது அந்த கடைசி 7 ஆண்டு எப்பொழுது ஆரம்பிக்கும் என்பதான அந்த காரியத்தை பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது.
நம்முடைய நேரம் மிக குறைவாக இருக்கிறபடினாலும் அதே போல போதுமான அளவிற்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். அளவுக்கு அதிகமாக அல்ல, போதுமான அளவிற்கு, ஆம்பிள் எவிடன்ஸ் சொல்லுவோம். அப்படின்னா 3 விஷயங்கள் இருக்கிறது. எப்பொழுதுமே வேதாகமத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இன்சஃபிஷியன்ட் எவிடென்ட், ஆம்பிள் எவிடென்ட், அபண்டன்ட் எவிடென்ட் அப்படின்னு 3 விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது சில வேளைகளில வேத வசனங்களை விளக்க முற்படும் பொழுது இன்சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, அது குழப்பத்தை வருவிக்கும். அதே போல ஒரு சிலர் அளவுக்கு அதிகமான ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, அதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நமக்கு நேரமும் இருக்காது, சில வேளையில புரியாது. அதே போல ஆம்பிள் எவிடென்ட், அதாவது போதுமான அளவிற்கு நமக்கு இந்த காலகட்டத்தில் எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆதாரங்களை கொடுத்தால் போதுமானது என்று நான் திட்டம் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு 4 விஷயங்களை மாத்திரம், இந்த 70வது வாரம் ஆரம்பிப்பதற்கான 4 விஷயங்களை மாத்திரம் நான் சொல்லித்தரப் போகிறேன். மற்றவற்றை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் யாவருமே அறிவாளிகள். தமிழ் வேதாகம பாடசாலையில் படிக்கிற அத்தனை பேருமே அறிவாளிகள் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தமது அனந்த ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து உங்களை நடத்துகிறார் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. எனவே ஆராய்ந்து பார்த்து இன்னும் அதிக எவிடன்சஸை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்போ இந்த தானியேலின் 70 வாரம், அதாவது கடைசி வாரம் எப்பொழுது ஆரம்பிக்கும் அப்படின்ற அந்த தலைப்புக்குள்ள உள்ள போகலாம். 4 முக்கியமான வசனங்களை பார்த்து இன்றைக்கு வகுப்பை முடிக்க போகிறோம். முதல் 2 விஷயங்கள் இந்த ஸ்கிரீன்ல இருக்கு. வெளிப்படுத்தும் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், நம்பர் 1, அந்த எவிடன்ஸ் நம்ம பார்க்க போறோம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது என்பதாக இருக்கிறது. அடுத்தது 2வது எவிடன்ஸ் என்னன்னா 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்பே அது வெளிப்படாது. அதே போல அடுத்த 2 எவிடன்ஸ் நம்ம பார்க்க போறோம். லூக்கா 21:24, பட்டை கருக்கினாலே விழுவார்கள், சகல ஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் முடிக்க போறோம். 3வது. 4வது வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன், அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாக சொல்ல கேட்டேன். இந்த 4 வசனங்களை வைத்து, 4 ஆதாரங்களை வைத்து நாம் இன்றைக்கு சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். மறுபடியும் அந்த 1-2 இருந்து நான் முதல்ல வரேன். இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்பதாக அங்க அந்த சத்தம் கேட்டிருக்கோம். இவைகளுக்கு பின்பு அப்படின்னா எவைகளுக்கு பின்பு என்று நாம் பார்க்க போகிறோம். அடுத்தது 2வது எவிடன்ஸ் என்னன்னா, தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்பே அது வெளிப்படாது. அப்போ அந்த தடை செய்கிறவன் அப்படின்னு தமிழ் மொழியில போட்டிருக்காங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதே போல 3வது, புறஜாதியாரின் காலம் நிறைவேறு வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். புறஜாதியாரின் காலம் என்றால் என்ன, அதற்கான ஒரு சில விஷயங்களை சொல்லித்தர போறேன். உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா தொடர் வகுப்பு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ என்னுடைய பார்வையிலிருந்து சில விஷயங்களை மாத்திரம் சொல்லித்தர போகிறேன். அடுத்தது 4வது, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்ப யாரு இந்த முத்திரையை உடைக்கலாம், எப்போ இந்த 7 ஆண்டு கால உபத்திர காலம் ஆரம்பிக்கும், அப்போ இயேசு கிறிஸ்து உடைக்கணும்னா அதற்கான ரீசன் என்னவா இருக்கும், அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஓகே, சரி, இப்போ உள்ள போலாம். இங்க நம்பர் 1 எவிடன்ஸ் நம்ம பார்க்க போறோம் இந்த வேதவசனத்தின் அடிப்படையில். வெளிப்படுத்தும் விசேஷம் 4:1, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது அப்படின்னு இந்த வசனம் இருக்கு. அப்போ எவைகளுக்கு பின்பு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். அதுக்கு முன்பாக ஒரு வேத வசனத்தை வாசித்து நம்ம உள்ள போகலாம். வெளிப்படுத்தும் விசேஷத்துல ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை பார்த்து உள்ள போயிடலாம், அப்போ வசன வாசித்தா ஈஸியா இருக்கும். வெளிப்படுத்தும் விசேஷம் தானியேலின் 70 வார தரிசனத்தின் கடைசி வார்த்தையை குறித்த வெளிப்பாடு. வெளிப்படுத்தும் விசேஷம் திருச்சபையின் காலம் முடிந்தவுடன் என்ன நடக்கும் என்பதை குறித்த வெளிப்பாடு. சோ வெளிப்படுத்தும் விசேஷம் என்பதே தானியேலின் கடைசி வாரத்தை குறித்த வெளிப்பாடு தான். அதே போல திருச்சபை காலம் முடிந்தவுடன்,
அந்த 2000 ஆண்டு முடிந்தவுடன் என்ன நடக்கும் என்பதை குறித்த வெளிப்பாடு தான். ஸோ இந்த 2 முக்கியமான விஷயத்தை வைத்து விட்டு உள்ள வேதவசனத்துக்குள்ள போகலாம். மறுபடியும் சிந்தித்துக் கொள்ளுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தும் விசேஷத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, தானியேலின் கடைசி வாரமான அந்த 7 ஆண்டு கால உபத்திரவத்தை குறித்த வெளிப்பாடு. அடுத்தது திருச்சபை காலம் முடிந்தவுடன் என்ன நடக்கும் என்பதை குறித்த வெளிப்பாடு. இது 2 தான். ஸோ இதற்கு மாறாக நிறைய சத்தங்கள், வெளிப்புற சத்தங்கள் உங்கள் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கும். நாம் ஆதி திருச்சபையினுடைய அந்த அடிச்சுவடியில் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆதி திருச்சபையார் நம்முடைய அப்போஸ்தலர்கள் எதை நம்பினார்களோ அதையே நாம் ஆராய்ந்து பார்த்து அதையே நாம் இறுக பற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, உள்ள போகலாம். ஸோ வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறதான அந்த செய்திகளில் ஏற்கனவே சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் தான். அதை மையப்படுத்தி தான் எல்லா விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா தானியேலினுடைய இந்த 70வது வாரம் தான் வெளிப்படுத்தும் விசேஷத்தினுடைய 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான அந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலம். இப்போ வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் இவ்விதமாக இருக்கும். நீ கண்டவைகளையும் இருக்கவைகளையும் இவைகள் பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது அப்படின்னு இருக்கும். ஏற்கனவே முன்னால ஒரு விஷயத்தை பார்த்தோம். என்ன அப்படின்னா, இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் என்பது 3 பிரிவுகளை உள்ளடக்கியது இல்லையா? எப்படி? நிகழ்காலம், எதிர்காலம், கடைசி காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ இந்த நீ கண்டவைகளையும் அப்படின்னும் பொழுது, அது கண்டவை அப்படின்னும் போது ஏற்கனவே பார்த்துட்டாரு. அது கடந்த காலம், அது 1ஆம் அதிகாரம். அடுத்தது நிகழ்காலம், இருக்கிறவைகள், அவருடைய காலத்தில் இருக்கிறவைகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல. அவர் பத்மு தீவிலிருந்து அப்படியே ஆசியாவில் உள்ள 7 சபைகளை தரிசிக்கிறார். பார்த்து 7 சபைகளுக்கான செய்தியாக அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் இருக்கும். அது நிகழ்காலம். அடுத்தது 3வது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். இவைகளுக்கு பின்பு அப்படின்னா எவைகளுக்கு பின்பு? இருக்கிறவைகளுக்கு பின்பு. இருக்கிறவைகளுக்கு பின்பு என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது எதிர்காலம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22 அதிகாரம் வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயம். மறுபடியும் சோ முதல்ல நீ கண்டவைகள், அது கடந்த காலம் 1ஆம் அதிகாரம். இருக்கிறவைகள் அப்படின்னும் பொழுது ஆசியாவில் உள்ள 7 சபை பத்மு தீவிலிருந்து அவர் தரிசிக்கிறதான பார்க்கிறதான ஒரு விஷயம். சோ நிறைய வகுப்புகள் இருக்கிறது. அப்போ நிறைய விஷயங்களை சொல்லி தரப்போறேன் வெளிப்படுத்தும் விசேஷத்தை. ஆனா இப்ப அடிப்படையாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்க. அடுத்தது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. எவைகளுக்கு பின்பு? இருக்கிறவைகளுக்கு பின்பு, அவைகள் முடிந்த பின்பு என்பதாக இங்கே இந்த வசனம் நமக்கு முடிவடைகிறது. சோ இங்க எதிர்காலம், நிகழ்காலம், கடைசி காலம் என்கிறதான இந்த 3 பகுதிகள் இருப்பதை உங்களால் காண முடியும். சோ இங்க இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகள் அப்படின்னும் பொழுது 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 19ஆம் அதிகாரம் 10 வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டம் இருக்கிறது. அது உபத்திரவ காலத்தை குறித்து சொல்லப்பட்டதான மிக பெரும்பான்மையான பகுதி. ரொம்ப கவனமா கேட்கணும். வெளிப்படுத்தும் விசேஷத்துல பெரும்பான்மையான பகுதி என்னன்னா 4ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதி தான். இந்த பெரும்பான்மையான பகுதி உபத்திரவ காலத்தை குறித்தே சொல்லுகிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா இதை குறித்து தானே தெளிவான வெளிப்பாடு இல்லாதபடினால, படிப்பினை இல்லாதபடினால நிறைய பேர் வெளிப்படுத்தும் விசேஷத்தை குழம்பிக்கிறாங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும் இந்த உபத்திரவ காலத்தை குறித்து தான் பெரும்பான்மையாக வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்லுகிறது. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகள். நம்பர் 1, இவைகளுக்கு பின்பு. எவைகளுக்கு பின்புனா சபை காலம், அந்த 2வது இருக்கிறதான இருக்கிறவைகள் முடிந்த பின்பு என்று இந்த வசனமே நமக்கு சொல்லித் தருகிறது. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 2 முறை இவைகளுக்கு பின்பு அப்படின்னு இருக்கும் இல்லையா? இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன், முன்னே எக்கால சத்தம் போல என்னுடைய பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே அறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகள் உனக்கு காண்பிப்பேன் என்று விளங்கினது. சோ இங்க இவைகளுக்கு பின்பு அப்படின்னும் போது நீங்களே கேள்வி கேட்டுக்கணும். எவைகளுக்கு பின்பு 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டதான இந்த சபையை குறித்தான வெளிப்பாடு, சபைக்கான காலத்திட்டம், அதற்கான எல்லா விஷயங்களும் முடிந்த பின்பு இந்த உபத்திரவம் ஆரம்பிக்கும் என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டது. ஆனால் படிக்கிற பலர், அதே போல தங்களை அறிவாளிகள் என்று சொல்லுகிறவர்கள் சபையை இன்றைக்கு கலங்க பண்ணுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். சோ வெளிப்பாடானது சபையை பலப்படுத்த வேண்டும். எந்த வெளிப்பாடும் கிறிஸ்தவர்களையும் சபையும் பலப்படுத்த வேண்டும். சபையை பலவீனப்படுத்துகிற, சபையை கலங்க பண்ணுகிற,
சபையாரனுடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணுகிற எந்த உபதேசமானாலும் அது கர்த்தரால் உண்டானதல்ல. எப்பொழுதுமே தீர்க்க தரிசனங்கள் ஜனங்களை பலப்படுத்தி இருக்கிறது. செய்த தவறுக்கான தண்டனையும் அதற்கு பின்பு வருகிறதான மீட்பையும் எதிர்காலத்தையும் குறித்து இந்த தீர்க்க தரிசனங்கள் எப்பொழுதும் சொல்லி இருக்கிறது என்கிறதான அந்த சூட்சுமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னும் பொழுது சபைக்காலம் முடிந்த பின்பு என்ன என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். சோ இப்போ நாம் தெரிந்து கொண்டோம், இந்த உபத்திரவ காலத்திற்கு முன்பு சபைக்காலத்துக்கு முன்பு அவர் கண்டவைகள் என்று இருக்கிறது. சோ அவர் கண்ட பரலோக தரிசனத்துக்கு பின்பு இருக்கிறவைகளை குறித்ததான வெளிப்பாடு வந்த பின்பு அவைகளுக்கு பின்பு என்ன சம்பவிக்கும் என்று இந்த அதிகாரங்கள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி என்றால் சபை காலம் முடிந்த பின்புதான் இந்த உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும் என்கிறதான அடிப்படை இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ இவைகளுக்கு பின்பு அப்படின்னு வேதவசனம் சொல்லிருச்சு. உபத்திரவ காலம் என்பது சபை காலம் முடிந்த பின்பு. போன முறையே சொன்ன சபைக்கு உபத்திரவம் அல்ல, சபைக்கு கற்பகால வேதனை என்று நான் சொல்லி இருந்தேன். சபையானது கற்பகால வேதனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் உபத்திரவ காலத்திற்கு ஏற்படுத்தப்பட்டது சபை அல்ல. ஆனால் கைவிடப்படுகிறவர்களும் இருப்பார்கள், அல்லது அவர்களுக்கான வேலை இருக்கிறவர்களும் இங்கே இருப்பார்கள் என்று ஏற்கனவே முந்தைய வகுப்புகளில் நான் சொல்லி கொடுத்து விட்டேன். சோ இந்த உபத்திரவ காலம் என்பது யாருக்கு? யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று போன முறை பார்த்தோம். அது யூதர்களுக்கு என்று பார்த்தோம். அதே போல கைவிடப்படுகிறவர்கள் அல்லது தேவ திட்டத்தின்படி இங்கே இருக்க போகிறவர்களுக்கான ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்படும். இதற்கான ரீசன் என்ன என்பதை பின்னால பார்க்க போகிறோம். சரி, இரண்டாவது விஷயத்துக்கு இப்ப வரப்போகிறோம். இரண்டாவது என்ன அப்படின்னா 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரெண்டாவது விஷயம் எங்க இருக்குங்க? 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. இங்க பவுல் சொல்லும் பொழுது இப்பொழுதே அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்கிறதுன்னு அவர் காலத்திலே சொல்லிட்டார். அதாவது அந்தி கிறிஸ்துவனுடைய வேலையாட்கள் அன்றைக்கே இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு. சோ பவுல் அப்போஸ்தலரும் அதை உறுதிப்படுத்துகிறார். அவருடைய காலத்திலேயே அக்கிரமத்தின் ரகசியம் செயல்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் அது பதவிக்கு வரவில்லை. தேசங்கள் முழுவதும் அது ஆளுகை செய்யவில்லை. அது ட்ரை பண்ணிட்டே இருக்கு. உலகத்தை எப்படியாகிலும் தன்வசப்படுத்த வேண்டும் என்று அன்றையிலிருந்தே அக்கிரமத்தின் ரகசியம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்கிறதான செய்தி ஏற்கனவே வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அங்க கீழே அடுத்த ஆஃப் என்ன சொல்லுதுன்னா, தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்பே அது வெளிப்படாது. அப்ப தடை செய்கிறவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ஒவ்வொருவரும் ஒரு விதமான பதிலை சொல்வதை நாம் கேட்டிருப்போம். பல ஊழியக்காரர்கள் பல விதமான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. நாம் வேத ஆதாரத்திலிருந்து இந்த தடை செய்கிறவன் யார் என்பதை பார்க்க போகிறோம். சில விஷயங்களை தீர்க்கமாக வேதத்தின் அடிப்படையில் தெரிந்து கொண்டால் வருங்காலத்தில் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு வேத வசனமே ஆதாரம். அடிக்கடி நான் சொல்கிற விஷயங்களில் ஒன்று, வேதத்துக்கு டிக்ஷனரி வேதம் தான், பைபிளுக்கு டிக்ஷனரி பைபிள் தான். பைபிளுக்கு ஒரு டிக்ஷனரி எழுத யாராலும் முடியாது. ஏதோ ஒரு ஓரத்தில் ஏதோ ஒன்றை எழுதி வைக்கலாம், அது பிரயோஜனமாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த வேதத்திற்கு டிக்ஷனரி என்பது வேதம் தான். வேதத்துக்கு டிக்ஷனரி வேதம் தான். சரியா? சோ அதை மனதில் வைத்துக்கொண்டு இப்போ வேத வசனத்துக்குள்ள போகலாம். இங்க கிங் ஜேம்ஸ் வேதாகமத்தில் 1611 1611 மொழியாக்கம் செய்யப்பட்ட முதல்ல மொழியாக்கம் செய்யப்பட்ட, அதாவது முதல்ல ஆங்கில மொழியில வேதாகம் மொழிபெயர்க்கப்பட்டது. அதெல்லாம் அன்அஃபிஷியல்னு சொல்லுவாங்க. அஃபிஷியலா அதிகாரப்பூர்வமாக மொழிபெயர்க்கப்பட்ட 1611 கிங் ஜேம்ஸ் பைபிள்ல KJVல இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, for the mystery of iniquity doth already work, only he who now letteth will let until he be taken out of the way அப்படின்னு இருக்கு. ஸோ தமிழ் வேதாகமத்திற்கும் இந்த KJV பைபிளுக்கும் அப்படியே ஒற்றுமை இருக்கிறது. ரெண்டுமே அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது சரியாக. ஏன்னா ஆங்கில மொழி வேதாகமத்தை
வைத்து கொண்டுதான் அதற்கு ஒத்ததாகத்தான் தமிழ் மொழி வேதாகமத்தை மொழிபெயர்க்க வேண்டும் என்கிறதான ஒரு திட்டத்தை ஏற்கனவே வேத மொழிபெயர்ப்பாளர்கள் வைத்திருந்தார்கள். பீட்டர் பெர்சிவல்ல இருந்து, அதே போல பார்த்தீங்கன்னா ஹென்ரி பவார்ல இருந்து, லார்சன் மோகனன் யாரா இருந்தாலும் அவங்க இந்த கேஜேவிக்கு ஒத்ததாகத்தான் மொழிபெயர்த்திருப்பாங்க. அதுல இந்த பீட்டர் பெர்சிவலும் மோனகன், நாம் வைத்திருக்க மோனகன் மொழிபெயர்ப்பும் ஏறக்குறைய இந்த கேஜேவிக்கு ஒத்ததாகத்தான் இருக்கும். சில இடங்கள் மாத்திரம் மாற்றம் இருக்கும். ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் சொல்லிவிட்டு அதற்கு பின்பு ஆதாரத்தை பார்த்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்னா, ஏனெனில் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறது நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்பே அது வெளிப்படாது. சரியா? இங்க தடை செய்கிறவன் அப்படின்னு ஆண் பாலில் அங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, மாஸ்குலின் ஜெண்டர்ல சொல்லியிருக்கு இல்லையா, இங்கிலீஷ் பைபிளும் ஹீ அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அது ஆக்சுவலா இல்ல. அது ஏன் இல்லைன்றது பின்னால பார்க்க போறோம். முதல்ல வசனத்தை சொல்லிட்டு எப்படி இது மொழிபெயர்க்கணும்னா இப்படிதான் மொழிபெயர்க்கணும். ஏனெனில் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறது நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்பே அது வெளிப்படாது அப்படின்னு தான் இருக்கணும். ஆனா நம்முடைய தமிழ் மொழி வேதாகமம் கேஜேவிக்கு ஒத்ததாக இருக்கிறபடினாலே தமிழ்ல எப்படி இருக்கோ அப்படிதான் இங்கிலீஷ்லயும் இருக்கு. சில வேத வசனங்களை சில மொழிபெயர்ப்புகள்ல இந்த வேத வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு காரியம் விளங்கும். உள்ள நம்ம போகலாம். சோ முதல்ல தமிழ் வேதாகமும் கேஜேவியும் போட்டிருக்கேன். அதற்கப்புறம் கேஜேவிக்கு முன்னால 1611 பைபிளுக்கு முன்னால 1526 மொழிபெயர்க்கப்பட்ட வில்லியம் டிண்டேல் பைபிள் அதிகாரப்பூர்வமான மொழிபெயர்ப்பு அல்ல. ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு தனிநபர் மொழியாக்கம். இதனால் அவர் சந்தித்த இன்னல்கள்லாம் ரொம்ப பெருசு. ஸோ வில்லியம் டிண்டேல் பைபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆங்கில மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்ட வேதாகமத்தில் முக்கியமான மொழிபெயர்ப்பு வில்லியம் டிண்டேல் பைபிள் 1526. அந்த இங்கிலீஷே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்ப இருக்கிறதுன அந்த கிராமட்டிக்கல் ஃபார்மேஷனோ ஸ்பெல்லிங்ஸோ இருக்காது. கேஜேவில கூட அப்படிதான் இருக்கும். ஆனா இது ரொம்ப ரொம்ப பழைய இங்கிலீஷ். அது அப்படியே போட்டிருக்கேன். ஃபார் த மிஸ்ட்ரி ஆஃப் தட் இன்க்விட்டி டூயத் ஹி already work which only looketh until it be taken out of ye way அப்படின்னு இருக்கு. சரியா? இங்க இந்த வசனத்தை அப்படியே வச்சுட்டு அடுத்த நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் போட்டீங்கன்னா, for this lawless is already at work secretly and it will remain secret until the one who is holding it back steps out ஆஃப் த வே அப்படின்னு இருக்கு. அதே போல அரமைக் பைபிள் இன் பிளைன் இங்கிலீஷ், அரமேய மொழியிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாய் வந்தபோது அவர் பேசின மொழியில எழுதப்பட்டதான மொழி பிரதியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழியாக்கம் செய்யப்பட்ட வேதாகமத்திலிருந்து அந்த பிரதியிலிருந்து அது என்ன சொல்லுதுன்னா, the mystery of evil has even now begun to work within only if that which now controls will be taken from the midst அப்படின்னு இருக்கு. இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் பார்க்கும்போது அந்த அவன் அப்படின்ற அந்த விஷயங்கள் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனும் அரமைக் பைபிள்லையும் இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா எப்படி மொழிபெயர்ப்பு இப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். எப்பொழுதுமே மொழிபெயர்ப்பு என்பது 100% சரியாக இருக்க வாய்ப்பில்லை. எனவே மூலமொழி வேதாகமத்தில் போய் பார்த்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு தெரிஞ்சு பழைய ஏற்பாட்டின பிரதிகள் கிரேக்க மொழியில் இருக்கிறது, அதே போல சில பகுதிகள் அரமேய மொழியில் இருக்குது என்பதெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தேன். பெஷிதா கபோரிஸ் போன்றதான அரமேய மொழி பிரதிகளும் அதே போல கிரேக்க மொழி பிரதிகளும் இருக்கிறது. அதுக்கு பின்பாக லத்தீன் மொழி பிரதிகள் இருக்கிறது. அதே போல எபிரேய மொழியில் சில பிரதிகள் இருக்கிறது. ஷேம்டவ் என்பதாக ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன் என்று ஞாபகம். ஒருவேளை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பின்னாட்களிலே ஒருவேளை பிப்ளியாலஜி நடக்க நேரிட்டால் அதுவும் சொல்லித்தரேன். ஸோ இந்த வசனத்தை நம்ம இப்போ கிரீக்ல பார்க்க போறோம். சரியா? கிரீக்ல கொய்னே கிரீக்ல நம்ம என்ன பண்ண போறோம், அந்த வசனத்தை பார்க்க போறோம். அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க வீட்டில் போய் பார்த்து கொள்ளலாம். என்ன அப்படின்னா, abarimpublications.comல போனீங்கன்னா இந்த இன்டர்லீனியர் நியூ டெஸ்டாமெண்ட் அப்படின்னு டைப் பண்ணி கீழே இருக்க அந்த அட்ரஸ் பாரை டைப் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். மேலே கிரீக்ல இருக்கு. அந்த கிரீக்ல இருக்க ஈச் வேர்டு அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, பார்சிங் பண்ணியிருக்காங்க. அப்படியே இன்டர்லீனியரா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட கிரீக் படிச்சவங்க இருப்பீங்க, ஹீப்ரு படிச்சவங்க இருப்பீங்க, படிக்காதவங்களும் இருக்கீங்க. அதனால நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்றேன். ஹீப்ரு நம்மகிட்ட கிரீக் படிச்சவங்க கிரீக் படிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ படிக்க தெரியாதவங்க ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய கிரீக் கிளாஸ்ல கலந்துக்கிட்டு நீங்க படிக்க தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு
உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். இது ஒரு தியாலஜிக்கல் கிளாஸாக இருக்கனால. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற அந்த வார்த்தைகள் 1 2 3 4 5 6 7 மேலே 7 வார்த்தை, கீழே 1 2 3 4 5 6 7 8 7 8 15 வார்த்தைகள் இருக்கு. இந்த 15 வார்த்தைகள்ல அங்க ஹி அப்படின்ற வார்த்தையே இருக்காது. சரியா? கிரீக்ல எடுத்து பார்த்தா அங்க ஹீன்ற வார்த்தையே இருக்காது. கடைசி இட் அப்படின்னு தான் இருக்கும். இட் மைட் பிகேம் அப்படின்னு தான் இருக்கும். இட்டுன்னு தான் இருக்கும். சரியா? அது இங்கிலீஷ்ல மாத்திரம் வாசிக்கிறேன். The for mystery already it works internally of lawlessness, only the restraining now until from of midst it might became அப்படின்னு தான் இருக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க ஹி அப்படின்ற வார்த்தை இல்ல. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அப்போ அங்க என்ன ஹீன்ற வார்த்தை, அவன் அப்படின்ற வார்த்தை இங்க இல்ல, அது அப்படின்னு தான் இருக்கு. சரியா? சோ அது அப்படின்னும் பொழுது அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஷிதா நியூ டெஸ்டமெண்ட் 1800களில் மொழியாக்கம் செய்யப்பட்டதான பெஷிதா. அதுல எப்படி இருக்குன்னா, அங்க பெஷிதா பக்கத்துல உங்களுக்கு போட்டிருக்கேன். அரமைக் ரிவர்ஸ்ல தான் எழுதின ஈப்ரு போல. அதுல 7வது வசனம் அங்க பாத்தீங்கன்னா, for the mystery of iniquity already beginneth to be effective only if that which now holdeth be taken from the midst அப்படின்னு இருக்கு. இங்கேயும் ஹீன்ற வார்த்தை இருக்காது. அதை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன். ஏனெனில் அக்கிரமத்தின் ரகசியம் ஏற்கனவே செயல்பட ஆரம்பித்து விட்டது, ஆனாலும் தடை செய்கிறது நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்பே அது வெளிப்படாது அப்படின்னு இருக்கு. அதே போல ஹீப்ரு பைபிள், ஹீப்ரு நியூ டெஸ்டமெண்ட், ஆர்த்தடாக்ஸ் ஜூயிஷ் பைபிள் அப்படின்ற 2 போட்டிருக்கேன். பிரான்ஸ் டெடிட்ஸ் அப்படின்றவருடைய மொழிபெயர்ப்பும், அதே போல ஆர்த்தடாக்ஸ் ஜூயிஷ் பைபிளுடைய மொழிபெயர்ப்புல இருந்து ஹீப்ருல போட்டிருக்கேன் அந்த வசனத்தை. அது அப்படியே தமிழ்ல போட்டிருக்கேன். ஏனெனில் அக்கிரமத்தின் ரகசியம் பொழுதை கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறது நடுவிலிருந்து அகற்றப்படும் முன்பே அது வெளிப்படாது அப்படின்னு இருக்கு. இப்போ கிளியரா ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது அவன் அப்படின்னு இல்ல, உங்க அதுன்னு தான் இருக்கு. எது தடை செய்கிறது? அதாவது அந்தி கிறிஸ்து தன்னுடைய பதவிக்கு வரக்கூடாதபடி எது தடை செய்கிறது? எது தடையாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்திலேயே மிக பவர்ஃபுல்லான ராஜ்யம் கைகளால் பெயர்த்தெடுக்கப்படாத தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். எதுங்க? the powerful kingdom in the world, kingdom of heaven. சரிங்களா? கைகளால் பெயர்த்தெடுக்கப்படாத ராஜ்யம், அது உருண்டு வந்து நொறுக்கி போட்டதுன்னு வாசிக்கிறோம் தானியேல் புஸ்தகத்துல. அப்போ இந்த திருச்சபையை குறித்து தான் அது சொல்லுகிறது. திருச்சபை மத்தியவானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் மாத்திரமே அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை உலகத்தில் முழுமையாக வர முடியும். ஒரு கிளியர் நோட் நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளணும். திருச்சபை மத்தியவானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால், டேக் ஆஃப் ஆனா டேக் அவே பிரைட், ஏற்கனவே நிறைய கிளாஸ் பார்த்துட்டோம், ஃபெஸ்டிவல் மூலியமா பார்த்தோம், நிறைய விஷயங்கள் பார்த்தோம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் மாத்திரமே அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை உலகத்தில் முழுமையாக வர முடியும். அப்ப தடை செய்கிறது என்ன? தேவனுடைய ராஜ்யம். இந்த உலகத்திலே நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணம் பரிசுத்தாவியானவர். மேல் வீட்டரில் இறங்கி வந்து சபையை ஸ்தாபித்த பரிசுத்தாவியானவர் தான் இன்றைக்கு நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நீதி நியாயம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னார், அது திருச்சபை இருக்கிற காரணத்தினால தான். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை அநியாயங்களையும் அத்தனை அதர்மங்களையும் தட்டி கேட்டு மாற்றத்தை உண்டு பண்ணினது கிறிஸ்தவம் மாத்திரமே. இந்திய தேசத்திலேயே எத்தனையோ கொடுமையான சட்டங்கள் இருந்து, மனுக்குலத்திற்கு எதிரான சட்டங்கள் இருந்து, கொலை பாதகங்களிலிருந்து, சிசு கொலையிலிருந்து, உடன்கட்டை ஏறுதலிலிருந்து, எத்தனையோ பலி செலுத்துதல் முறையிலிருந்து, நரபலியிலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கினது, அதை சட்டப்பூர்வமாக்கினது கிறிஸ்தவம் மாத்திரமே. மறந்துவிடக்கூடாது. இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அக்கிரமத்தின் ரகசியம் பதவிக்கு வர முடியாது. இந்த உலகத்தை முழுமையாக ஆளுகை செய்ய முடியாது. வெளிப்புற சத்தங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அந்நிய சத்தத்திற்கு உங்கள் செவிகள் கேட்காமல் இருப்பதாக அடைத்துக் கொள்வீர்களாக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருச்சபை ரொம்ப பவர்ஃபுல். நீங்க ஜெபம் பண்ணா ராஜ்யங்கள் அசைகிறது, ராஜாக்கள் தள்ளப்படுகிற, ராஜாக்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசு ஓடுகிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ராஜ்யங்கள் கவிழ்க்கப்படுகிறது, சுகம் உண்டாகுது, பலன் உண்டாகுது, வாழ்க்கை மாறுகிறது. உண்மைதானே? நான் சொல்றது உண்மைதானே? நாம் ஓடுகிற இந்த ஓட்டத்திற்கு பிரதிபலன் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஓடுகிற இந்த ஓட்டத்திற்கு கர்த்தர் பிரதிபலனை வைத்திருக்கிறார்.
ஒவ்வொரு முறையும் பரலோகத்தின் தேவன் கேட்டு அதை இங்கே செய்கிறார். அதனால பரலோக ராஜ்யம் என்பது சாதாரணமானது அல்ல. எல்லா காலகட்டங்களிலும் கிறிஸ்தவர்கள் என்றைக்கு கூடி ஜெபித்தார்களோ அன்றைக்கு பரலோகம் செயல்பட ஆரம்பித்தது. பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்கள் இந்த பூமியிலே நிலைநாட்டப்பட்டது. நீதியாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, இதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு இருக்காது என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். சோ திருச்சபை இருக்கும் வரைக்கும் அந்தி கிறிஸ்து பதவிக்கு வர முடியாது. அவன் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்று கிறிஸ்தவம் அழிந்து விட வேண்டும். இல்லை என்றால் கிறிஸ்தவர்கள் எப்போ டேக் ஆஃப் ஆவாங்க, எப்போ அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. நம்மளை விட பிசாசு தான் ரொம்ப காத்திருக்கலாம். அவனுக்கு எப்போ போய் சேருவானுங்க, நம்ம பதவிக்கு வரலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நீங்க இருக்கிற வரைக்கும் அவன் பதவிக்கு வரவே முடியாது. ஏன்னா நீங்க விலையேற பெற்றவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை இங்கே செயல்படுத்துகிறவர்கள், பரிசுத்த பெற்றவர்கள், ராஜ்யங்களிலிருந்து ராஜ்யங்களை மாற்றுகிறவர்கள். உங்களுடைய எல்லை கட்டுப்பாடற்றது. ஜியோகிராபிக்கலா உங்களை கட்டுப்படுத்த முடியாது, எதுனாலையும் கட்டுப்படுத்த முடியாது. எல்லை தாண்டி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய, ராஜ்யத்தை கட்டக்கூடிய அதிகாரமும் ஆளுகையும் உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் இருக்க வரைக்கும் அந்தி கிறிஸ்து இங்கே பதவிக்கு வர முடியாது. இது மிகப்பெரிய ஒரு உண்மை. இதற்கு எதிராக செயல்படுகிற எல்லா திருச்சபைக்கு எதிராக இருக்கிற சதித்திட்டங்களை நீங்கள் முறித்து திருச்சபை ஜனங்களை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கட்ட வேண்டும். அதான் சொன்னேன், திருச்சபை என்பது ஒரு நம்பிக்கை, கிறிஸ்து வருகை என்பது ஒரு நம்பிக்கை, சபை எடுத்துக்கொள்ளப்படுவது நம்பிக்கை. ஒரு என்ன சொல்றேன்னா ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை, ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். சோ திருச்சபை மத்திய வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் மாத்திரமே அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை இந்த உலகத்தில் முழுமையாக வர முடியும். எப்போ நம்மளை பரிசுத்த ஆவியினர் இறங்கி வந்து நம்மை ஆட்கொண்டு சபையை ஆரம்பித்தவரோ அவரே திருச்சபை எடுத்துக்கொண்டு போகும் பொழுதுதான் இவை நேரிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ 2 விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம், 2 முக்கியமான விஷயத்த நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ 3வது விஷயத்திற்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். அந்த 3வது விஷயம் என்ன அப்படின்னா, லூக்கா சுவிசேஷம் 21:24 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு விதமாக சொல்லியிருக்கிறார். பட்டய கருக்கினாலே விடுவார்கள், சகல ஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதிகளின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அடுத்த ஒரு சைன் கொடுத்திருக்கிறார். நிறைய இருக்கு, நம்ம 4 தான் பார்க்கிறோம், போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே நான் பார்க்க வேண்டிய பாதி வசனம், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். ஸோ புறஜாதியாரால் எருசலேம் மிதிக்கப்படும் காலம் நிறைவேறும் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம். போன முறையே பார்த்தோம், இந்த 2000 ஆண்டுகள் என்ன, அந்த இடைவெளி என்ன, சபையின் காலம் என்ன என்பதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் உங்களுக்கு மனசுல இருக்கும். இப்போ இந்த 3வது விஷயத்த நாம் கவனமாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த ஓல்டு எருசலேம் சிட்டி, இந்த ஓல்டு சிட்டி ஆஃப் ஜெருசலேம், அதனுடைய இந்த படத்தை இங்க போட்டிருக்கேன். நீங்க பிரிட்டானிகா என்கிறதான அந்த என்சைக்ளோபீடியா வெப்சைட்ல போனீங்கன்னா இந்த மேப் இருக்கும். அதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். லேண்ட்ஸ்கேப் அந்த மோட்ல இருக்க அந்த படத்தோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்க போய் டவுன்லோட் பண்ணி பார்த்து கொள்ளலாம். இங்க இந்த ஓல்ட் சிட்டி ஆஃப் ஜெருசலேம் அப்படின்ற அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அங்க 4 முக்கியமான பிரிவாய் இருக்கு. எருசலேம் என்பது யூதர்களுக்கான ஒரு இடம், அது இஸ்ரவேலருக்கு சொந்தமானது, ஆண்டவரே அவர்களுக்கு சொந்தமாக கொடுத்த ஒரு இடம், என்றென்றைக்கும் அது அவர்களுடைய தான். ஆனால் இன்றைக்கு இருக்கிறதான இந்த எருசலேம் நகரத்துல 4 விதமான அந்த பிரிவுகள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஒன்னு ஜூயிஷ் குவார்ட்டர், அது யூதர்களுக்கு சொந்தமான இடம். அடுத்தது முஸ்லிம் குவார்ட்டர், அது முகமதியர்களுக்கு சொந்தமான இடம். அடுத்தது கிறிஸ்டியன் குவார்ட்டர், கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான இடம். அடுத்தது ஆர்மீனியன் குவார்ட்டர், ஆர்மீனிய கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான ஒரு இடம், ஆர்மீனியர்களுக்கு சொந்தமான இடம். 4 முக்கியமான பகுதி இருக்கிறது. காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும். இந்த தீர்க்கதரிசன வசனம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. எருசலேம் முழுமையாக யூதர்கள் கையில் இல்லை. அந்த முஸ்லிம் குவார்டர் பக்கத்துல, அந்த ஜூயிஷ் குவார்டர் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கு, ஸ்கொயரா ஒரு ரெக்டாங்குலர் ஒரு இடம் இருக்கு. பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் வால் இருக்கு, அதாவது யூதர்கள் சென்று இன்றைக்கு அழுது புலம்பி ஜெபம் செய்கிறதான வெஸ்டர்ன் வால் இருக்கு. அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா முஸ்லிம் குவார்டர்ல ஒரு டனல் இருக்கு. அந்த தேவாலயம், பழைய தேவாலயம் இருந்த இடத்துல மசூதிகள் இருக்கிறது. டோம் ஆஃப் ராக் அப்படின்ற ஒரு மசூதி, அல் அக்ஸா போன்றதான மசூதிகளும்
அது முகமதிற்கு சொந்தமான சில முக்கியமான இடங்களும் அங்கே இருக்கிறது. இன்றைக்கும் இந்த இடம் யார் கையில் இல்லைன்னா இஸ்ரவேல் கையில, யூதர்கள் கையில இல்லை. அந்த இடம் புறஜாதிகளால் இன்றைக்கும் மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. புறஜாதியால் மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதான இந்த இடங்கள் என்றைக்கு யூதர்களுக்கு சொந்தமாகிறதோ அன்றைக்கு இந்த 7 ஆண்டு கால உபத்திரவம் ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இன்றைக்கு எருசலேம் என்கிறதான இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிறதான இஸ்ரவேலுடைய முக்கியமான நகரமாக இருக்கிற அந்த நகரத்தினுடைய பெரும்பான்மை பகுதிகள் அவர்கள் வசத்தில் இல்லை, அவர்களிடத்தில் இல்லை. ஒரு குவார்ட்டர் ஏரியா மாத்திரம்தான், ஒரு 1/4 பங்கு தான், 4ல் 1 பங்கு தான் அவங்க கிட்ட இருக்கு ஃபுல் கண்ட்ரோலுக்கு. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் குவார்ட்டர், ஆர்மீனியன் குவார்ட்டர், முஸ்லீம் குவார்ட்டர். அதே போல தேவாலயம் இருந்த இடம் இந்த முஸ்லிம்கள் கைகளில் தான், இஸ்லாமியர்கள் கைகளில் தான் இருக்கிறது. இன்றைக்கும் எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்றைக்கு இந்த தேசம் முழுமையாக, இந்த நகரம் அவர்களுக்கு சொந்தமாகிறதோ அன்றைக்கு தானியேலின் 70வது வாரமான கடைசி வாரம் ஆரம்பித்துவிடும். மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சோ 7 ஆண்டு கால உபத்திரவத்தின் முதல் 3 ஆண்டுகள் வரை எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தும் விசேஷம் 11:2 இதற்கான ஆதாரம் இருக்கிறது. ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு, பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவு மிதிப்பார்கள். எப்ப? இந்த உபத்திரவ காலத்துல 42 மாதம், 42 டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா 3.5 ஆண்டுகள் வரும். முதல் 3.5 ஆண்டுகள், இந்த உபத்திரவ காலத்தினுடைய முதல் 3.5 ஆண்டுகள் காலம் வரைக்கும் எருசலேமினுடைய பல பகுதிகள் புறஜாதிகளால் மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கும். சோ இது ஒரு அடையாளம். சோ என்றைக்கு தேவாலயம் கட்டப்படுகிற பகுதி அவர்களுக்கு சொந்தமாகிறதோ அன்றைக்கு உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிடும். அதிலிருந்து ஒரு 3.5 ஆண்டுகள் ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரத்தை புறஜாதிகள் மிதிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப 2 முக்கியமான எவிடன்ஸ். ஒன்னு, தேவாலயம் கட்டப்படுகிற அந்த பகுதி அவர்களுக்கு சொந்தமாகணும். பழைய தேவாலயம் இருந்த பகுதி அவர்களுக்கு சொந்தமாகணும். இன்னைக்கு அவங்களுக்கு சொந்தமா இல்லை. அதனால இன்னும் உபத்திரவ காலம் வரல. ஆண்டவர் எந்த முத்திரையும் உடைக்கவில்லை. எத்தனை பேருக்கு மறுபடியும் புரிஞ்சிச்சு? இன்னைக்கு 7ஆம் முத்திரை முடிஞ்சிச்சு, 5ஆம் முத்திரை உடஞ்சிச்சு, 3ஆம் முத்திரை உடஞ்சிச்சு, 2ஆம் முத்திரை உடஞ்சிச்சுன்னா முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தேவாலயம் கட்டுகிற பகுதி இஸ்ரவேலர்களுக்கு என்னைக்கு சொந்தம் அப்படின்னு கேள்விப்படுறீங்களோ, என்னைக்கு மீடியால காண்கிறீங்களோ அன்றைக்கு 7 ஆண்டு கால உபத்திரவம் ஆரம்பிக்கும் என்பதை மறந்து விடக்கூடாது. அதுதான் நமக்கு மிகப்பெரிய சைன். அதோடு மாத்திரமல்ல, தேவாலயம் கட்டப்பட்டாலும் முதல் 3.5 ஆண்டுகள் அந்த தேவாலயம் கட்டப்பட்ட பகுதி மாத்திரம் இஸ்ரவேலர்களுக்கு சொந்தமாக இருக்கும். மற்ற பகுதி, எருசலேமின் பகுதிகள் புறஜாதிகளால் மிதிக்கப்படும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. சோ இந்த 3வது எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எருசலேம் முழுமையாக இஸ்ரவேலர்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லுகிறது. அதற்கு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, தேவாலயத்தின் பகுதி அவர்கள் வசமாக வேண்டும். தேவாலயத்தின் பகுதி அவர்கள் வசமாகி தேவாலயத்தை கட்டினாலும் மற்ற பகுதிகளை 3.5 ஆண்டுகள் அவர்கள் மிதிப்பார்கள் என்று நமக்கு தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இதை வெளிப்படையாக நாம் தெரிந்து வைத்துக் கொண்டால்தான், யாராரோ எதோ சொல்லும் பொழுது அதை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து வேத வசனத்துக்கு ஒத்து இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்வோம், இல்லை என்றால் தூக்கி வீசி விடலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ 3 முக்கியமான விஷயங்களை நாம் முடித்து விட்டோம். இப்போ 4வது விஷயத்திற்கு போக போகிறோம். 4வது விஷயம் என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் நம்ம வாசித்தோம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். இது நமக்கு முதல் ஆபாசனம் தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். இங்கே யோவான் தன்னுடைய தரிசனத்தில் முத்திரை உடைவதை காண்கிறார். இந்த முத்திரை உடைக்கிறவர் யாருன்னா, தானாய் உடையவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த முத்திரையை உடைக்கிறார். அப்படின்னா எப்ப அவர் உடைப்பாரு? இப்ப சொல்றாங்கல்ல, 3ஆம் முத்திரையை உடைஞ்சிருச்சுன்றாங்க. உடைச்சிட்டாருன்னு சொல்லல. நான் நிறைய நல்லா கவனிக்கிறேன்.
நிறைய பேர் எப்படி பிரசங்கம் பண்றாங்கன்னா, 3ஆம் முத்திரை உடஞ்சிச்சு பிரதர்ன்றாங்க. எப்பா அது தானாலாம் உடையாது, தலைவர் உடைச்சா தான் உடையும். எத்தனை பேர் கூட இருக்கீங்க? ஏசு கிறிஸ்து அதை உடைக்கணும்னா அதுக்கு கண்டிஷன் அப்ளை இருக்கு. there will be a condition apply. ஓகே, சும்மாலாம் உடஞ்சிராது. ஸோ நாம் எல்லாம் தேவனுடையவர்கள், வேத வசனத்தை உடையவர்கள், நாம் தெளிவாக சிந்திக்க வேண்டும். ஸோ உள்ள போகலாம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையை உடைக்க வேண்டும். இங்கே ஒரு சாம்பிளான ஒரு தோல் சுருளும் அதற்கு சுற்றிலும் இருக்க 7 எபிரேய மொழி எழுதப்பட்டதான எழுத்துக்களுடையதான 7 முத்திரைகளை உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆலப், பெத், கிமல், டாலத், ஹே, வாவ், ஜாயின் அப்படின்னு 7 முத்திரைகள். இந்த 7 முத்திரைகளில் ஒரு முத்திரையை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்க வேண்டும். அந்த வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த முத்திரையை உடைக்கக்கூடிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரம்தான். அவர் உடைத்தால்தான் அது உடையும், தானாய் உடையாது. ஒருவேளை இங்க ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தா அங்க முத்திரை உடைஞ்சிடாது. நல்லா கேட்டுக்கோங்க. இங்க ஒரு பஞ்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா உக்ரைனுக்கும் அமெரிக்கா ரஷ்யாவுக்கும் சண்டை வந்துருச்சுன்னா முத்திரை உடைஞ்சிடாது. சரியா? இட் ஹாஸ் டு பி என்ன பண்ணத உடைக்கணும். ஹாவ் டு பிரேக் இட். யார் பிரேக் பண்ண முடியும்? கிரைஸ்ட் அலோன். அவர் தான் உடைக்க முடியும். சரி, நல்ல கவனமா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சோ எப்ப ஆட்டுக்குட்டியானவர் இந்த முத்திரையை உடைப்பார்? அடுத்த கொஸ்டின், எப்ப இந்த ஆட்டுக்குட்டியானவர் முத்திரை உடைப்பார்? அதுக்கு ஒரு கண்டிஷன் அப்ளை இருக்கும் இல்லையா? எதுக்கு உடைக்கணும், ஏன் உடைக்கணும் நம்ம கேட்கணும். நம்ம ஆளுங்க சொல்றாங்கல்ல, எந்த யுத்தம் வந்தாலும் சரி, எங்கேயாச்சும் பஞ்சம் வந்தாலும் சரி, எங்க பூமி எதிர்ச்சி வந்தாலும் சரி, முத்திரை உடைஞ்சிருச்சு என்ன அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஏன் உடையணும்? எப்படி உடையும்? யார் உடைப்பா? இயேசு தான் உடைப்பாரு. எப்ப இயேசு உடைப்பாரு? அதுக்கான கண்டிஷன் அப்ளை என்ன? ஏன் அவர் உடைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டா, இது மாதிரி கொரட்டாம்பாக்கில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஜனங்களை ஹைப் பண்ணிட்டு அப்படியே ஜனங்களை அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே மதக்க வச்சுக்கிட்டே இருந்தா. அதாவது உலகத்தினுடைய ரூல் என்னன்னா, அரசாங்கம், உலக அரசாங்கங்கள், அதே போல பெரிய பெரிய தலைவர்கள், ஹிட்லர் போன்ற ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஜனங்களை எப்பொழுதுமே ஒரு பரவச நிலையில இல்லைன்னா ஒரு பய நிலையிலேயே வச்சிருந்தாங்க. சரியா? ஒன்னு பயம் இல்லைன்னா பரவசம். இந்த 2 நிலையில ஒருத்தர் இருந்தானா அவன் சொல்றதெல்லாம் கேட்பான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சே? சரியா? ஒன்னு பரவச நிலை, இல்லைன்னா பய நிலை. இது 2ல வச்சா மனுஷன் எல்லாத்தையும் கேட்பான். எனக்கு நிறைய ஊழியக்காரங்க ஒன்னு பரவச நிலைக்கு கொண்டு போய் விஷயத்த சொல்லிடுறாங்க, இல்லைன்னா பயப்படுத்தி ஜனங்களுக்கு ஒன்ன சொல்லி நம்ப வைக்கிறாங்க. நாம் உணர்ச்சி வசத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆவிக்குரியவர்கள். இந்த மனிதனுக்குரிய உணர்ச்சி வசம் என்பது நமக்கு தேவையில்லை. உணர்ச்சி வசப்படும் பொழுது ஒரு நிமிஷம் அப்படியே அதை நிறுத்திட்டு யோசித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் முடிவெடுக்க கடமைப்பட்டிருக்கோம். சரியா? சோ ஆட்டுக்குட்டியானவர் எப்பொழுது முத்திரையை உடைப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னால, முத்திரைனா என்ன, முத்திரை ஏன் உடைக்கணும், முத்திரைனா எப்படி இருக்கும் அப்படின்ற சில அடிப்படைகளை நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போறல. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. நான் உங்களுக்காக அந்த முத்திரையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை சொல்லித்தரப்போகிறேன். அநேக விஷயங்கள் உங்களுக்கும் புரிய போகிறது. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல ஒரு சீல் இருக்கு, அப்புறம் அரக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எத்தனை பேர் அரக் பார்த்துருக்கீங்க? அரக் அந்த காலத்துல பார்த்துருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு கூட ஏதாச்சும் ஒரு பில்டிங்கை சீல் வைக்கணும்னா அதுல மேல பேண்டேஜ் இதை சுத்தி அரக்க வச்சு சீல் வச்சிடறாங்க இல்லையா? உண்மை தானே? சரி, அப்போ இங்க ஒரு சீலு அரக்கு இருக்கு, அது ஏற்கனவே முத்திரை வைத்த ஒரு தோல் சுருளையும் நீங்க பாக்குறீங்க. சோ அப்படின்னா என்ன, எதுக்கு சீலு, எதுக்கு அரக்கு, ஏன் சீல் வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க எப்பவுமே கேட்டுக்கணும். இந்த சீலு அந்த அரக்குன்றது ஒரு அதிகாரத்தை, ஒரு ஆளுகையை, ஒரு பவரை காமிக்குது. உண்மையா இல்லையா? ஒரு பவர் இல்லையா? ஒருவேளை நம்ம வழக்கமா பார்க்கிற விஷயங்கள், இந்த டிவியில பார்க்குற விஷயங்கள், இந்த உணவு பாதுகாப்புத்துறை நிறைய ஹோட்டலில் போய் செக் பண்ணி பார்த்து அழுகிய மீன், அழுகின சிக்கன்லாம் எடுத்து வெளியே போட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, அதை சீல் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நமக்கு அடிக்கடி பேப்பர்ல வரும். சீல் வச்சுட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? என்னப்பா சீல் தானே வச்சிருக்காங்க, அவன் அந்த கடைக்காரன் ஒரு சுத்தியை எடுத்து போய் ஒரே அடிச்சு ஓப்பன் பண்ணி உள்ள போயிட வேண்டியது தானே. அது என்ன, அவன் பார்க்காத பூட்டா? எத்தனையோ பூட்டியிருப்பான், அதில் சாவியெல்லாம் மறந்துருப்பான். அப்போல்லாம் உடைச்சவன் இந்த சீல் வச்ச பூட்டை உடைச்சிட வேண்டியது தானே அப்படின்னா உடைக்க முடியாது. ஏன்னா அப்படி உடைச்சா அவன் உள்ள போயிடுவான், பெர்மனண்டா உள்ள போயிடுவான், அவனுக்கு தண்டனை கிடைக்கும். உண்மை தானே? அப்போ இந்த முத்திரை என்பது சோ பவர்ஃபுல், அது ஒரு அதிகாரம்.
அது ஒரு நியதி, இதை யாராலும் மாற்ற முடியாது. ஸோ இன்னையிலேருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் லெட்டர் அனுப்பிச்சோம்னா என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த லெட்டர் மேல இதே போல நூலெல்லாம் சுத்தி ஒரு சீல் வச்சு அனுப்புவாங்க. அந்த சீலோட ஒருத்தர் ரிசீவ் பண்ணலாம். ஒருவேளை சீல் உடஞ்சிருச்சுன்னா அவர் ரிட்டர்ன் பண்ணிடுவார், அதை ரிசீவ் பண்ண மாட்டார். ஏன்னா அது டேம்பர் ஆச்சு, அது உடைந்து விட்டது அப்படின்னா, உள்ள இருக்க ரகசியம் கசிந்து விட்டது, அதை வாங்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு தெரியும், வாங்க மாட்டார். அப்போ ஒரு லெட்டர்ல சீல் வச்சாலே அந்த சீல் இருந்தா அது அக்செப்ட் பண்ணு, அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரியுது. அப்படின்னா அந்த சீல் என்பது என்ன, ஒரு அத்தன்டிகேஷன், ஒரு அதிகாரப்பூர்வமான ஒன்று. அந்த சீல் இருந்தா அது ஏற்றுக்கொள்ளலாம், அது இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு அத்தன்டிகேஷன், ஓகே, ஒரு அதிகாரப்பூர்வமான ஒன்று என்பதை பார்க்கிறோம். சரியா? இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் யோசிக்க முடியும். நான் சும்மா ட்ரிகர் பண்ணி விடுறேன், இப்போ உள்ள போயிடலாம். 3 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். ஒன்று, இந்த முத்திரை என்பது அதிகாரம், இன்னொன்று உடைமை உரிமை, இன்னொன்று கட்டுப்படுத்தும் திறன். இந்த 3 தான் இந்த முத்திரையினுடைய முக்கியத்துவத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதிகாரம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தடை செய்கிறவன் தடை செய்கிறது நீக்கப்பட்டாலொழிய அக்கிரமத்தின் ரகசியம் வெளிப்படாது அப்படின்னு முன்னால பார்த்தோம். அப்போ இந்த சீல் இருக்கிற வரைக்கும், அந்த முத்திரை சீல் பண்ணிருக்க வரைக்கும் அதிகாரத்துக்கு வர முடியாது. என்னைக்கு ஆர்டர் அந்த சீலை உடைக்கிறாரோ அன்னைக்கு தான் அந்தி கிறிஸ்து பவருக்கே வர முடியும். இப்ப எத்தனை பேருக்கு புரியுதா? சரியா? சோ புரியும் நினைக்கிறேன் இல்லையா? சோ என்னைக்கு இந்த சீலை பிரேக் பண்றாரோ ஆண்டவர், அப்பத்தான் அவன் பதவிக்கே வர முடியும். அப்போ அந்த அதிகாரம் யார் கையில இருக்குங்க? யார் கையில இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையில இருக்கு. அந்தி கிறிஸ்து வரணுமா வர வேண்டாமா, அவன் பவருக்கு வரணுமா எப்ப வரணும்ன்ற முடிவு செய்கிற அந்த பொசிஷன், அந்த அதிகாரம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தான் இருக்கு. நம்ம ஆளுங்க பரலோகத்துக்கே போய் என்ன பண்ணிடுவாங்க, இயேசு கிறிஸ்து சீலை உடச்சிட்டு வாங்கிட்டு வந்துருவானுங்க. நம்ம ஆளுங்க அதை விட பயங்கர பலே கில்லாடிங்க இருக்கிறாங்க. நீங்க சொன்ன என்ன கேட்காம போயிட போறீங்க, எதாவது சொன்னாலும் நம்புற ஆளுங்க தானே நம்ம, இல்லையா? சீலை உடச்சிட்டு வாங்கிட்டு வந்து பாரு, சீலை உடச்சிட்டேன்னு சொல்ற ஆட்கள்லாம் இருப்பாங்க, அதையும் நம்ம நம்புவோம். சரியா? கர்த்தர் நம்ம ஆட்கள் அப்படி இல்லை. ஸோ நம்ம யெஷுவா ஸ்டூடெண்ட்ஸ், தேர் ஆல் ஜீனியஸ், அப்படிலாம் யாரும் ஏமாற்ற முடியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், புரியும்படியா சொல்றேன். சரியா? இது ஒரு அதிகாரம். இந்த அதிகாரம் கிறிஸ்துவினுடைய இது மாத்திரம். அதே போல இது உடைமை உரிமை, அவருடைய உடைமை. இந்த உலகம் அவருடையது, ஜனங்கள் அவருடையவர்கள். அவர் விரும்பினால் மாத்திரமே இந்த முத்திரையை அவர் உடைக்க முடியும், அவருடைய உடைமை. இதை தாண்டி யார் சொல்படி கேட்டோ அல்லது இஷ்டப்படியோ அவர் உடைக்க போவதில்லை. அதற்கு ஒரு நியதி இருக்கிறது. ஏன்னா அவர் படைப்பின் காரணர் ஒரு நியதியை வைத்திருக்கிறார். அந்த நியதியின் படியே அவர் உடைப்பார். அது அவருடைய உரிமை, உடைமை உரிமை. சரியா? 3வது கட்டுப்படுத்தும் திறன். இன்றைக்கும் இந்த உலகத்தின் அத்தனை நிகழ்வுகளையும் கர்த்தர் கட்டுப்படுத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் இதுவாக விசுவாசிப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். உண்மைதானா? உண்மைன்றவங்கள கைகளை உயர்த்தி காமிங்க. இன்னைக்கும் இந்த உலகம் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவதாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும், கர்த்தர் செய்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒருத்தருக்கு ஒரு டைம் கொடுத்திருக்காரு. அந்த டைம் மீறினதுக்கு அப்புறம் கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். சரி, அப்போ 3 விஷயங்கள்: அதிகாரம், உடைமையுரிமை, கட்டுப்படுத்தும் திறன். இன்றைக்கும் கர்த்தருடைய கையில்தான் இந்த முத்திரைகள் இருக்கிறது. அதை காலம் நிறைவேறும் பொழுது அவர் உடைப்பார். எப்ப உடைக்கணும் அப்படின்ற ஒரு நியதி இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நான் பார்த்து முடிக்க போகிறோம். இங்க வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல அந்த நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசித்து விட்டு உள்ளே போனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5, 1, 2, 3, 4, 5 வசனங்கள் வாசிக்கிறேன். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினாலே நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு போய் அங்க போய் கையில கொடுத்து உடச்சிட்டுலாம் வர முடியாது. நம்மளுங்க அடிக்கடி போயிட்டு இருக்காங்களே விசிட், ஃபிளைட்டை விட பயங்கரமான வேகத்துல ஃபிளைட்டே வந்து ஒரு 800,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போடுது. இவங்க எல்லாம் பல லட்சம் வேகத்துல பரலோகத்துக்கு போய் அங்க கொடுத்து உடச்சி சாங்ஷன் ஆயிட்டு வாங்கிட்டு வர பல புத்திசாலிகள், அதி புத்திசாலிகள் இருக்கிற மதவாதிகள் இருக்கிறார்கள்.
அந்த மதவாதிகள் சொல்கிறபடி அந்த முத்திரையை இவர்கள் சொல்றபடி எல்லாம் உடைந்து விடாது. உடைப்பதற்கு சில சட்டதிட்டங்கள் இருக்கிறது. உடைக்கக்கூடிய தகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே இருக்கிறது. அவர்தான் அதை உடைப்பார். அவ்வளோ பெரிய அப்போஸ்தலன் யோவான் அழுதான் என்று வேதவசனம் சொல்கிறது. அழுதான். அப்போ அதை உடைக்கக்கூடிய தகுதியுடைய ஆட்டுக்குட்டியானவரை அங்கே அவன் தெரிந்து கொள்கிறான், பார்க்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரி, உள்ள போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த 5-6 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் 3 மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் டிஸ்கிரிப்ஷன். முத்திரை உடையணும்னா இதுல இருக்க டிஸ்கிரிப்ஷனை நீங்க நல்லா கவனமா படிக்கணும். இல்லைன்னா கட்டுக்கதை தான் நம்ம நம்பணும். சரியா? வேத வசன ஆதாரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த வசனம் ரொம்ப ரொம்ப கீவர்ஸ். என்ன சொல்லுதுன்னா, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியாமா அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்களை குறித்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஏற்கனவே கொடுத்துருச்சு. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். சகரியாவின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் இல்ல, 7 கண்கள். செருபாபேல் கையில் இருக்க தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்கள் கண்டது. அந்த 7 கண்கள் பூமி எங்கும் உலாவுகிற 7 ஆவிகள் என்பதெல்லாம் ஏற்கனவே சகரியால நம்ம வாசித்திருக்கீங்களா? சில பேர் பைபிளே வாசிக்காம வந்திருப்பீங்க. ஒன்றும் செய்ய முடியாது. பல முறை வாசித்தாதான் இவைகளெல்லாம் விளங்கும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வராக. பல முறை வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சரியா? சோ இந்த 7 கண்களை குறித்து தானே டிஸ்கிரிப்ஷன் அங்க இருக்கு. 7 கொம்புகளை குறித்து தான் டிஸ்கிரிப்ஷன் வேதாகமத்துல வேறு எங்கும் இல்லை. சரியா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஆட்டிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் தான் அதை என்ன பண்ண முடியுமா, உடைக்க முடியும். வாங்கி அதை உடைக்க முடியும் என்று வேதவசனம் சொல்கிறது. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டினா, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தெரியும். இதென்ன அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கு? எப்ப பார்த்தாலும் அடிக்கப்பட்ட மாதிரியே இருக்கு. பாருங்க, எப்ப பார்த்தாலும் எப்படி இருக்குங்க? அடிக்கப்பட்ட மாதிரியே இருக்குங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினா கூட பரவாயில்ல, அடிச்சாச்சு விட்டாச்சுன்னு. இது எப்பவுமே அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி அப்படின்னும் பொழுது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏற்கனவே பார்த்தோம், பஸ்கா பண்டிகை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த பண்டிகையில நமது பஸ்காவைய கிறிஸ்து யார் என்பதை பார்த்தோம். ஸோ இயேசு யாரு, எப்படி அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்பது எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதே போல அடுத்து 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து என்று சொல்லுகிறது. அவர் குற்றமில்லாதவர், அவர் மாசற்ற ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறது. அதே போல யோவான் 1:29 உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்க்கும் பொழுது பரலோகத்துல அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற பஸ்காவி நாடு அங்கே இருக்கிறது. அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறது. அந்த ஆட்டிற்கு 7 கண்களும் 7 கொம்புகளும் இருக்கிறது. சரியா? இப்போ என்ன பண்றோம், ஆட்டுக்குட்டின்னு சொன்னதுக்கு அப்புறம் பஸ்காவி நாடை குறித்துதானே அந்த செய்தி நம்ம கேட்டுட்டோம் ஏற்கனவே. 7 அந்த ஃபெஸ்டிவல்ஸ்ல நம்ம வசந்த கால ஃபெஸ்டிவல்ல நம்ம பார்த்தோம். இங்க பார்த்து என்ன சொன்னா, எது பஸ்காவி நாடா இருக்கும், ஆட்டுக்குட்டியா ஆடான்னு நீங்க பார்த்து ஸ்கிரீன்ல பார்த்து சொல்லணும். மேல ஒன்னு இருக்கு, கீழே ஒன்னு இருக்கு. எது பஸ்காவி நாடா இருக்க முடியும்? ஆடு குட்டி. ஆடல்ல ஆட்டுக்குட்டி. ஆடா இருந்தா கொம்பு இருக்கும். ஆட்டுக்குட்டினா என்ன இருக்காது? கொம்பு இருக்காதுன்னு போன முறை பார்த்தோம். டொமஸ்டிகேட்டட் கோட்டோ ஷீப்போ அதற்கு என்ன இருக்காது? இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறதுல கொம்பு இருக்காது. அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க, அதோட வயசு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்றது போன முறை நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா எப்படி ஆளோட வயசை கண்டுபிடிப்போம்னா பல்ல வச்சு கண்டுபிடிப்போம்னு போன முறையே நம்ம பார்த்துட்டோம். ஸோ வசந்த காலம் ஆரம்பிப்பதற்கான அடையாளங்களில் ஒன்று ஆட்டிற்கு அந்த பல்லு, முன்னால் இருக்கிற 4 பல்லு விழுந்து 2 பல்லு வளர்கிற அந்த காலகட்டம் தான் 1 வயது என்பதை காண்பிக்கிறது. ஸோ இங்க உங்களுக்காக இன்னொரு படமும் போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா மேல பல் வரிசை இருக்கிறது. லேம்ப் அப்படின்னும் பொழுது அப்படியே அந்த முன்னால 2 பல்லு மாத்திரம் கொஞ்சம் பெருசாயிட்டே வரும். 1 இயர் ஆச்சுன்னா அது 2 பல்லு பெருசாயிரும். 2 வருஷம் ஆச்சுன்னா 4 பல்லு பெருசா இருக்கும். 3 வருஷம் ஆச்சுன்னா முன்னால இருக்க எல்லா பல்லுமே பெருசா இருக்கும். 4 வருஷத்துல எல்லாமே முதிர்ச்சி அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் பற்கள் கொட்ட ஆரம்பிக்கும். சரியா? சோ இங்க 1 வயசு ஆடு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்துட்டோம். அப்ப ஆட்டுக்குட்டியான ஆட்டுக்குட்டின்னு பார்த்தோம். சோ ஆட்டுக்குட்டியானவர்னு போது அதுக்கு கொம்பு இருக்கக்கூடாது. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன சொல்லியிருக்கு? 7 கொம்புன்னு இருக்கு. பஸ்காவின் ஆடிற்கு கொம்பு இருக்காது என்பதை போன முறையை பார்த்துட்டோம்.
பல்ல பார்த்து தான் முடிவு பண்ணிட்டோம். டொமஸ்டிகேட்டட் ஷீப் அண்ட் கோட்ஸ், அதாவது என்னன்னா வீட்டு விலங்காக வளர்க்கப்படுகிற ஆடாக இருக்கட்டும், செம்மறி ஆடாக இருக்கட்டும், அல்லது வெள்ளாடாக இருக்கட்டும், இஸ்ரேல் தேசத்தை பொறுத்தளவிற்கு அதனுடைய வயதை பல்லை பார்த்துதான். ஆனால் வைல்டு அனிமல் சொல்ற காட்டு விலங்குகள்ல அந்த அதோடைய வயசை கொம்புல இருக்கிற அந்த வரியை வைத்து தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனா டொமஸ்டிகேட்டட் வீட்டில் வளர்க்க ஆடுக்கு அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு வயசு வரைக்கும் அந்த கொம்பு வந்து வெளியே பெருசா தெரியாது, அந்த முட்டு மாத்த அப்படி தொட்டு பார்த்தா தெரியும், அவ்வளவுதான். ஆனா இந்த ஆடு இங்கே சொல்லப்பட்ட வெளிப்படுத்தும் விஷயம் சொல்ல ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி, அது 7 கொம்புகளை உடையதாக இருக்கிறது. ஸோ இதுதான் மிகப்பெரிய ரகசியம், சூட்சுமம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை மறுபடியும் போட்டிருக்கேன். 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருக்கிறது. 7 கொம்புகளையும் 7 கண்களையும் அது உடையதாக இருக்கிறது. 7 கண்கள் அப்படின்னா பார்த்துட்டோம். சகரியா 3:9, சகரியா 4:10 இருக்கும். அந்த 7 கண்கள் பூமி இங்கு உலாவும் தேவனுடைய 7 கண்கள் என்பதெல்லாம் ஏற்கனவே அங்கே எவிடன்ஸ் இருக்கு. இப்போ 7 கொம்பு அப்படின்னும் பொழுது இது ஒரு கேள்வியான ஒரு விஷயம். எப்படிப்பா ஆட்டுக்குட்டிக்கு முதல்ல கொம்பு இருக்காது, ஆனா வெளிப்படுத்தும் விசேஷத்துல கொம்பு வருது அப்படின்னா அந்த கொம்பு ஸ்வாபத்தின் படி வளர்கிற கொம்பு அல்ல. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? ஸ்வாபத்தின் படி வளர்கிற கொம்பு அல்ல, அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கொம்பு. ஓகே, ஸோ 7 கொம்புகள் போது அது நடைமுறையில் இருக்கிற அந்த ஆட்டிற்கு கொம்பு இருக்காது. அது ஸ்வாபத்தின் படி அல்ல, இது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, ஸ்வாபத்தின் படி அல்ல. சரியா? அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இதுக்கு கொம்பு வளர்ந்துருக்கு. அந்த படத்தை உங்களுக்காக காமிக்கிறேன், நல்லா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி இருக்கு பாருங்க. 7 கண் இருக்கு, 7 கொம்பு இருக்கு. சரியா? ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கொம்பு. அதே போல கண்களும் 7 கண்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. சாதாரண ஆட்டிற்கு 2 கண்ணு தான் இருக்கும். சில வேளை 4 கொம்பு இருக்கு, 4 கொம்பு ஆடு இருக்கு. இங்க வந்து 7 கொம்பு இருக்கு. இது வித்தியாசமானது. சரியா? ஸோ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஸோ இங்க 7 கொம்பு இருக்கு. அப்போ இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும், கொம்புனா என்னன்னு தெரிஞ்சுட்டா இந்த ஆட்டுக்கு எப்படி கொம்பு வரப்போகுது, இந்த ஆட்டுக்குட்டிக்கு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு எப்படி கொம்பு வளரும், எப்படி வரும்னு பார்க்க போறோம். ஏன்னா இது ஸ்வாபத்தின் படி அல்ல, இது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, இது ஒரு சிறப்பு கொம்பு அப்படின்றத நம்ம பார்த்தோம். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இது ஸ்வாபத்தின் படி அல்ல, ஆட்டுக்குட்டி கொம்பு இருக்கக்கூடாது. சரியா? அது நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த பழைய கிளாஸ்ல எல்லாத்தையும் தரவா பார்த்துட்டு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அதனால உங்களுக்கு எல்லாம் புரியும். ஸோ இந்த கொம்புனா என்ன அப்படின்னு பார்த்துட்டு உள்ள போனோம்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொம்பு அப்படின்றது என்ன வேதாகமத்துல இருக்கும். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல ஆக்கி நீர் இருக்கும், அவனுடைய கொம்புகள் உடைக்கப்பட்டது அப்படின்லாம் இருக்கும், அவன் கொம்பு உடைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்படி இந்த கொம்பு அப்படின்னும் பொழுது அது நிறைய விஷயங்களை சொல்லுகிறது. கொம்பு அப்படின்னா என்னன்னா மகிமை, பராக்கிரமம், கனம், ஆளுகை, அதிகாரம், வல்லமை, கிரீடம், இதெல்லாம் அடையாளப்படுத்துகிறது. ஒரு வனவிலங்குக்கு கொம்பு என்பது 2 முக்கியமான விஷயங்களை அதற்கு அது தருகிறது. ஒன்று அலங்காரம், இன்னொன்று பலம். சரியா? எதிராளி வீழ்த்துவதற்கு அந்த கொம்பும், அடுத்தது எதிர்ப்பாளரை ஈர்ப்பதற்கு, இனச்சேர்க்கைக்கு அந்த கொம்பினுடைய அழகு பயன்படுகிறது. அதாவது காட்டு மிருகங்களுடைய அதனுடைய வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த கொம்பு என்பது ஒரு அலங்காரம், ஒரு மகிமை, ஒரு பலம், ஒரு ஆளுகை, ஒரு அதிகாரம். ஏன்னா ஸ்ட்ராங் கொம்பு இருக்கிறது தான் ஒரு ஹேர்டுக்கு தலையா இருக்கும். சரியா? ஒரு மான் கூட்டத்திற்கு தலையா இருக்குன்னா ஸ்ட்ராங்கான கொம்பையுடைய, அலங்காரமான கொம்பையுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மானு தான் அதுக்கு தலையா இருக்க முடியும். ஸோ அதே போல இங்க பார்த்தோம்னா இந்த கொம்பு அப்படின்னும் பொழுது அது மகிமை, பராக்கிரமம், கனம், ஆளுகை, அதிகாரம், வல்லமை, கிரீடம் என்று பல விஷயங்களை நமக்கு சொல்லி தருகிறது. 3 வேத வசனங்களை வாசித்து கொம்பு அப்படின்றத இன்னும் உறுதிப்படுத்திட்டு போலாம். சங்கீதம் 89:17 நீரே அவர்கள் பலத்தின் மகிமையுமா இருக்கிறீர், உம்முடைய தயவினாலே எங்கள் கொம்பு உயரும் என்றிருக்கு. சங்கீதம் 89:24 என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும் என்று சொல்லியிருக்கு. சங்கீதம் 112:9 வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு இருக்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கொம்புன்னும் போது ஒரு பலம், அதிகாரம், ஆளுகை, கிரீடம் என்பதையெல்லாம் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இயேசு கிறிஸ்து தலை மீது வருகிறதான அந்த கொம்பு
சுவாபத்தின் படி அல்ல. அது ஒரு அதிகாரம், அது ஒரு ஆளுகை, அது ஒரு கிரீடம், அது ஒரு அலங்காரம், அது ஒரு மேன்மை. இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்களா அப்படியே கைகளை வருத்தி காமிங்க. ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி திங், இது ஒரு ஸ்பெஷல் திங் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது சுவாபத்தின் படி அல்ல என்பதை பார்க்கிறோம். இப்போ இங்க ஆட்டுக்குட்டியானவருக்கு இருக்கிற இந்த 7 கொம்பு என்னன்றத ஹிண்ட் கொடுக்குறேன். என்ன ஹிண்ட்னா 2 வசனம் நான் உங்களுக்கு ஹிண்டா கொடுக்குறேன். ஓகே, இங்க பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 11:7. புருஷனானவள் தேவனுடைய சாயலும் மகிமையாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுக்கு மகிமையாய் இருக்கிறாள். சோ புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையாய் இருக்கிறபடினால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. அதை விட்டுருவோம். அடுத்த வசனம் சொல்லுது, அந்த பாதி சொல்லுது, ஸ்திரீயானவள் புருஷனுக்கு மகிமையுமாய் இருக்கிறாள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். அப்போ இந்த 7 கொம்புன்றது திருச்சபையை குறிக்கிறது என்கிறதான அறிவு உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நிறைய பேர் 7 சர்ச்சஸ்னே போயிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ வெளிப்படுத்தும் விசேஷத்து சொல்லப்பட்டதான 7 கொம்பு இவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லும் போது அது போய் தலைவருடைய தலையில உட்காந்துருச்சுன்னா அப்புறம் அவர் என்ன பண்ணிடுவாரு, முத்திரைய உடைச்சிருவாரு. கண்டுபிடித்த யாவரும் கைகளை தட்டி ஆரவாரம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் அறிவு அலாதியானது, நீங்களே கை தட்டிக்கோங்க. இட்ஸ் சிறப்பு இல்லையா? எனக்கு கேட்க வேண்டாம், பட் கை தட்டுற அந்த அந்த காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுக்கு முன்பாக மகிமையை செலுத்த கைத்தட்டி அவரை கொண்டாடுகிறோம். சரியா? சோ இங்க அவருக்கு மகிமை ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான 7 கொம்பு. எப்படி குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாளோ, குணசாலியான இந்த சபை நீங்களும் நானும் அவருக்கு கிரீடமாய் இருக்க போகிறோம். இப்ப எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்களும் நானும் திருச்சபையாக அவருக்கு கொம்பாக இருக்க போகிறோம். அல்லேலூயா. இது ஒரு மகிமையான ஒரு விஷயங்க, மகிமையான ஒரு விஷயம், மேன்மையான விஷயம். புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அப்படி திவ்ய நாமம் மகிமை அடைவதாக. சரி, இப்போ இங்க பார்க்கும்போது 7 கொம்புகள் போது நீங்க சொல்லிட்டீங்க, நான் வசனத்தை உங்களுக்காக போடுறேன். வெளிப்படுத்தும் விஷயம் 1:4 வசனம், யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் இங்க கன்ஃபார்ம் பண்ணிச்சு இல்லையா? சோ இந்த 7 ஆவிகளை குறித்த கன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. 7 கண்களை குறித்த அந்த கன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த 1 நாள்லயே அங்க ஒரு ஹிண்ட், அங்க ஒரு தடயத்தை யோவான் வைத்து விட்டு தான் உள்ள போயிருக்கிறார். சரியா? அப்போ இந்த 7 சபைகள் தான் அவருடைய 7 கொம்புகள், அவருடைய கிரீடம், அவருடைய அலங்காரம், அவருடைய மகிமை, அவருடைய அதிகாரம் நீங்களும் தான். அப்போ எந்த அளவுக்கு திருச்சபையை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார், எவ்வளவு அதிகமாய் நம்மை நேசிக்கிறார், நமக்கு கொடுத்திருக்க முக்கியத்துவம் எவ்வளவு பெரியது. இதை பார்த்துட்டு பிசாசு சும்மா இருப்பானா? அதுதான் இந்த அளவுக்கு கிறிஸ்தவத்திற்கு எதிராக, சபைக்கு எதிராக அவன் போராடி கொண்டே இருக்கிறான். ஆனாலும் ஜெயிக்க பிறந்தவர்களாகி நாம் ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைப்பாராக. சரி, அப்போ இந்த 7 சபைகளை குறித்ததான அந்த விஷயங்கள் இங்கே அடுத்தது 1:11 இருக்கும் இல்லையா? அது டிஸ்கிரிப்ஷன் தெளிவா இருக்கும் இல்லையா? என்னென்ன சபை அப்படின்னு இருக்கும். அது நான் அல்பா ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், நீ காண்கிறது ஒரு புஸ்தகத்தை எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியாத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் 7 சபைகளுக்கு அனுப்பு என்று வினவினது. அப்போ இதுவரைக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஒரு சிலரை தவிர ஒரு சிலர் ரொம்ப அறிவாளிங்க இல்லையா? அவங்க தான் இன்னைக்கு நிக்கிறதுக்கு காரணம். திருச்சபைகள் 7 என்பதை வலியுறுத்தினார்கள். ஆனால் மணவாட்டி சபை ஒன்றுதான் என்று பலர் வலியுறுத்தினார்கள். நமக்கு திருச்சபைகள் 7 என்பதை வலியுறுத்தின நம்முடைய முன்னோர்களை நம்ம வாழ்த்தணும். அவங்க உண்மையாவே நமக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. கர்த்தர் அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு அவங்க சந்ததி உலகத்துல இருப்பாங்க, அந்த சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். 7 சபைகள் என்று சொன்ன, மணவாட்டி சபை 7 என்று சொன்ன அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரே சபை தான் அப்படின்னு சொன்னவங்களையும் நாம் பாராட்டுகிறோம். ஏனென்றால் அந்த ஒரு சபைக்குள்ளதான் 7 சபை இருக்கு. சோ அவர்களையும் பாராட்டுகிறோம். ஆனா ஒத்த சபை தான் அப்படின்னு சொல்லி குழப்பத்தை வருவித்து நாங்கள் தான் அவர்கள் என்று சொன்னவர்களை நாம் கண்டிப்பாக என்ன பண்ணும், வன்மையாக கண்டிக்கிறோம். அது தவறானது. உலகம் எங்கும் இருக்கிற திருச்சபை அது 7 விதமாக பிரிந்திருக்கிறது. ஒரே திருச்சபை, அதுக்குள்ள 7 பிரிவுகள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் விஷயம் 1:11 சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான விளக்கமான வகுப்புகள் பின்னாட்களில் வரும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு இதை மாத்திரம் தெரிஞ்சு கொள்ளுங்க.
அப்போ இதற்கான ஆதாரம் என்ன இருக்கு? ஒரு விஷயத்திற்கும் வேதாகமத்துல ஆதாரம் தேவை. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது அதற்கான ஆம்பிள் எவிடன்ஸ் வேணும்னு சொன்ன புதிய ஏற்பாட்டுல இங்க சொல்லிருச்சு. அப்ப பழைய ஏற்பாட்டுல இதுக்கான எவிடன்ஸ் இருக்கணும் இல்லையா? உண்மைதானே? நாம் பார்க்கிறதான இந்த விஷயத்திற்கு பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனமாவது ஆதாரமாக இருந்தால் மாத்திரமே நாம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் அது ஒரு கேள்வியுடன் முடியும். அந்த கேள்விக்கான பதில் ஒரு காலத்தில் கிடைக்கும் பொழுது மாத்திரமே, அல்லது கர்த்தர் வெளிப்படுத்த மாத்திரமே அது முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியும். இல்லை என்றால் அது கேள்விதான், அது முழுமை அடையாது. சோ இதற்கான முழுமையான ஆதாரம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது. அந்த வசனத்தை உங்களுக்காக போடுற ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அதை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏற்கனவே பார்த்தோம் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்லாம் என்ன அப்படின்ற முந்தின வகுப்புல பார்த்தோம். இப்போ அதை அப்படி மனதில் வைத்து படிக்கும் பொழுது இங்கே இருக்கிறது. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். வாசித்திருப்பீங்க நிறைய டைம். ஆனா அதை வெளிப்படுத்தும் விசேஷத்தோடு தொடர்பு பண்ணாம போயிருப்பீங்க. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். அந்த ஒரே புருஷன் அப்படின்னும் பொழுது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறது. 7 ஸ்திரீகள் என்பது அது 7 சபைகளை குறிக்கிறது. இங்கே சபையானது அது புறஜாதி மனவாட்டி அப்படின்னு தெரியும். அதற்குள்ள இஸ்ரவேலும் இணைக்கப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர்களும் உள்ளே வந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இங்கே வசனம் சொல்லுகிறது, எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம். நாம் புறஜாதி மனவாட்டியா இருக்கிறபடினால இங்கே யூத பழக்க வழக்கமோ யூதர்கள் உணவோ அல்லது உடையோ இங்கே இல்லை. நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கிறது. நம் சொந்த ஆகாரத்தை புசித்து சொந்த வஸ்திரத்தை உடுத்தி நாம் அவரை பின்பற்றுகிறோம். அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஜூயிஷ் சுப்ரமேசி, யூத கலாச்சாரங்கள் இன்றைக்கு பெருகி வந்து யூத மார்க்கத்திற்கு கிறிஸ்தவர்களை பின்மாற்றத்தில் கொண்டு போகிற இயக்கங்கள் சபைகள் உருவாகி இருக்கிற காலங்கள். நாம் யூதர்களாய் மாற வேண்டிய அவசியம் இல்லை, விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கிப்பா என்கிற குல்லாவா மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, தலித் என்ற சால்வையை மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் சொந்த உணவை உண்டு சொந்த வஸ்திரத்தை உடுத்தி அவருடைய பேர் விளங்க அவருடையவர்களாய் இருக்க அழைக்கப்பட்ட திருச்சபைகள். எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? சோ இன்னைக்கு மறுபடியும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று என்று சொல்கிற வேத வசனத்தின்படி இன்றைக்கு நிறைய கள்ள சகோதரர்கள் உள்ளே வந்து நம்மை யூத மார்க்கத்திற்கு திருப்பிக் கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. சோ அந்த மார்க்கத்தின் வழியாகத்தான் ரட்சிப்பை நாம் அடைய முடியும் என்று சொல்லுகிறது. ஹீப்ரு தெரியலனா வாழ்க்கைய வேஸ்ட் அப்படின்னு சொல்லுது. நான் சொல்றேன், ஹீப்ரு ஒரு லாங்குவேஜ். நானும் எபிரேய மொழி சொல்லி தருகிறேன். அது வேதத்தின் மகத்துவங்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான் படிக்கிறோமே தவிர ஹீப்ரு தெரிஞ்ச அறிவெல்லாம் முளைச்சி நம்ம அப்படியே பரலோகம் போயிட மாட்டோம். அப்படி தெரிஞ்சிருந்தா யூதர்களுக்கெல்லாம் ஹீப்ரு தெரியும். எல்லாருமே இன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்க? இயேசுவை தெரிஞ்சிருப்பாங்க. ஒருத்தனுக்கு தெரியலையே அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ வேதத்தை படிப்பதற்கு பிரயோஜனமானது தவிர அந்த மொழி கற்றுக்கொள்வதனாலே நாம் நித்திய ஜீவனை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசுவை பின்பற்றுவதே நித்திய ஜீவனை, அவரை அறிவதே நித்திய ஜீவன். அப்போ இந்த வசனத்தின்படி சொந்த ஆகாரத்தை நீங்கள் புசிக்கிறீர்கள். நீங்க இஸ்ரவேல்ல இருக்கும்போது அப்பத்தை சுட்டு சாப்பிடல, கோஷர் சாப்பாடை சாப்பிடல, உணவு சட்டம் உங்களுக்கு இல்லை, உணவு அந்த உடை சட்டமும் உங்களுக்கு இல்லை. நீ தாடி வச்சுக்கோ, தாடி இல்லாம வா, மீசை வச்சுக்கோ, மீசை இல்லாம வா, வெள்ளை வெள்ளை போட்டுக்கோ, கவுனை போட்டுக்கோ, கவுன் இல்லாம வா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நேர்த்தியான உடை அணிய வேண்டும், கனமான உடையை அணிய வேண்டும், பார்ப்பதற்கு நேர்த்தியாக கனமாக மதிப்புக்குரிய உடையை அணிய வேண்டும். தவிர இஸ்ரவேல்ல இருக்கிற மாதிரி நீ கவுனை மாட்டிட்டு வர சொல்லல, தலையில வந்து எருமலேக்க வச்சுட்டு வர சொல்லல, சரியா? யூத மார்க்கத்தை கண்டுபிடிச்சிட்டு பஸ்காவை கொண்டாட சொல்லல. நீ ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி வச்சு அதுக்குள்ள போய் உக்காந்து அதுக்குள்ள இருந்தா தான் ஆசரித்துவ ஊழியத்துக்குள்ள வரேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப புரியுதா? புரிஞ்சாங்கன்னா பாக்கியவான்கள். சோ கட்டுக்கதைகளுக்கு யூதர்களுடைய அந்த கலாச்சாரத்திற்கு நாம் திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாம் சொந்த உணவை உண்டு சொந்த ஆகாரத்தை உடுத்துக்கொண்டு அவர் பேர் மாத்திரம் விளங்க அழைக்கப்பட்ட கிறிஸ்துவினுடைய 7 சபைகள் மனவாட்டி. நாம் அவருடைய மகிமை,
நாம் அவருடைய மேன்மை, நாம் அவருக்கு கொம்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால தான் சொன்னேன், இது சுவாபத்தின் படி அல்ல, ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி திட்டம். ஸோ எப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையை உடைப்பார் அப்படின்னு சொன்னா, எப்போ ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்பு வருதோ அன்னைக்கு முத்திரைய உடைப்பாரு. ஸோ எப்போ உடைப்பாருன்னா சபை எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு என்பதை நீங்கள் அத்தனை பேரும் அறிந்திருக்கிறீர்கள். அறிந்தவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமையை செலுத்திருங்க. ஆண்டவரே, நீ நல்லவர், நான் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், மனவாட்டி, என்னை நேசிக்க, என் சபையை மனவாட்டி என்று சொல்லியிருக்கிறேன், நான் உங்களுக்கு பிள்ளையா இருக்கிறேன், திருச்சபை மனவாட்டியா இருக்கிறது. 7 மனவாட்டி, இந்த 7 மனவாட்டி ஒரே திருச்சபையாக கருதப்படுகிறது இல்லையா? ஸோ ஆட்டுக்குட்டியானவருக்கு 7 கொம்புகள் முளைக்கும். அவர் தலையில வந்து சேரும், முளைக்காது, தலையில வந்து சேரும். சரியா? தலையில எப்போ வந்து சேரும்னா, நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, ஸோ எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை அங்கே அவருக்கு கொம்பாக இருக்கும். அந்த கொம்பு வந்ததுக்கு அப்புறம் வேதவசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன் என்று இருக்கிறது. அப்பொழுது 4 ஜீவனில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். அப்போ முத்திரையை உடைக்கணும்னா முதல்ல நம்ம டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்ற உபதேசமும், அதே போல உபத்திரவத்தின் வழியாகத்தான் சபை நடந்து போக வேண்டும் என்கிறதான கல்லுபதேசமும் பெருகியிருக்கிறது. சபைக்கு உபத்திர காலம் அல்ல, கற்பவேதனையின் காலம்தான் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அந்த உபத்திர காலம் என்பது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், கைவிடுகிற சபையும் அல்லது தேவ சித்தத்தின்படி இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம்தான் இங்க இருப்பாங்க, 2 1 பேர் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. மற்றபடி எடுத்துக்கொள்வதனுடைய மேன்மை என்ன, அவர் முத்திரை உடைப்பதற்கான அந்த காலகட்டம் எப்பொழுது வரும், நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருக்கு மகிமையாக இருக்கும் பொழுது. ஸ்திரீயானவள் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், ஸ்திரீயானவள் புருஷனுக்கு மகிமையாய் இருக்கிறாள் என்கிறதான அந்த வசனம் நிறைவேற வேண்டும். ஸோ நீங்களும் நானும் இங்க இருக்கிற வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த முத்திரையும் உடைக்க மாட்டார். நீங்களும் நானும் அவருக்கு மகிமையாய் இருக்கும் பொழுது, அவருக்கு கிரீடமாய் இருக்கும் பொழுது மாத்திரமே முத்திரை உடையும் என்கிறதான விஷயத்தை வேத வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். கட்டுக்கதைகளை வைத்தல்ல, அமெரிக்காவில் என்ன நடக்குது, ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்குது, அது போல உக்ரைனில் என்ன நடக்குதுன்னு பத்தி சொல்லி கட்டுக்கதைகளை சொல்லவில்லை. வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை மாத்திரம் சொல்லித் தருகிறேன். மத்திய சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் எழும்பும், பூமி எதிர்ச்சி உண்டாகும், ஆனாலும் இவைகள் எல்லாம் முடிவுக்கான காரியம் அல்ல, இது வேதனைக்கான ஆரம்பம், முடிவு உடனே வராது என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை வைத்து மனதில் வைத்துக் கொண்டு சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஸோ முத்திரை உடைக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் அதிகாரமும் ஆளையும் உடையவர். அவர் உடைக்க வேண்டும் என்றால் நம்மை எடுத்த பின்புதான் அவர் உடைப்பார் என்கிறதான ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது சில விஷயங்களை பார்த்து விட்டு நாம் முடிக்க போகிறோம், டைம் ஆயிடுச்சு. ஸோ 4 முத்திரைகளை மாத்திரம் உடைப்பதை பார்த்து நாம் முடித்து விட போகிறோம். முத்திரைகள் ஒன்றை உடைக்க கண்டேன் அப்படின்னும் பொழுது அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, 4 குதிரைகள் 6ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் இருக்கும். சோ நம்ம உள்ள போயிடலாம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையில் ஒன்றை உடைக்க கண்டேன், அப்பொழுது 4 ஜீவனில் ஒன்றை என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்த பொழுது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பனாகவும் புறப்பட்டான். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிந்து கொள்ளணும். இங்க ஆண்டவர் முத்திரை உடைச்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் வெள்ளை குதிரையில வரான், அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பனாகவும் புறப்பட்டானா. அவனுக்கு ஒரு கிரீடம் இருந்துச்சா, ஆனா அவன் கையில வில்லு மாத்திரம் இருக்கு, அம்பு இல்லை. எத்தனை பேர் கவனிச்சிங்க? என்னங்க இருக்கு? வெறும் வில்லு மாத்திரம் இல்ல, அம்பு இல்லை. இப்போ வெறும் வில்ல வச்சுட்டு இவன் என்ன பண்ண போறான்? ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் இருப்பான். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது முத்திரையினுடைய பவரே தவிர அவனுடைய பவர் இல்லை. ஆண்டவர் முத்திரை உடைச்சாதான் இவன் ஒன்னும் இல்லாமையே ஜெயிக்க முடியும். இது ஆண்டவர் அந்தி கிறிஸ்து கொடுக்கிறதான ஒரு காலகட்டம். அவர் ஒரு வாய்ப்பை அங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஜனங்கள் எல்லாம் அவரை அறிந்து கொள்ளும்படியாக, அவன் அந்தி கிறிஸ்து அழிந்து போகும்படியான ஒரு வாய்ப்பை அங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த முத்திரை உடைத்த பொழுது அவன் கையில் வெறும் வில்லுதான் இருக்கிறது, அம்பு இல்லை. ஆனாலும் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது.
ஸோ இங்கே இன்னும் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் 6:1-2 வரைக்கும் இருக்கிறதான அந்த ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பனாகவும் புறப்பட்டவனுடைய அந்த வெள்ளை குதிரையும் அவன் மீது வெறும் வில்லை மாத்திர வைத்துக்கொண்டு பயமுறுத்தி ஜனங்களை ஒன்றிணைக்க போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவியுடையவனை நாம் பார்க்கிறோம். ஸோ அவன் தலையில ஒரு கிரீடம் இருக்கிறது. தமிழ்ல எல்லாமே கிரீடம் போட்டிருக்கோம். இங்க ஸ்டெஃபானோஸ் என்ற கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்டெஃபானோஸ் அப்படின்னா என்னன்னா வெற்றியின் கிரீடம். அவனுக்கு ஒரு வெற்றியின் கிரீடத்தை அங்க இந்த முத்திரை உடைவதன் மூலமாக அவன் பெற்றிருக்கிறான். இந்த ஸ்டெஃபானோஸ் தான் வெறும் வில்ல மாத்திர வைத்துக்கொண்டு ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பனாகவும் போவதற்கு அது உதவி செய்கிறது. சரியா? ஆனா 19:11-16 நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை இந்த உலகத்தில் வரும்பொழுது அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் தலையில ஒரு கிரீடம் இருக்கிறது. அது பேரு டயாடெமா அப்படின்வாங்க. டயாடெமானா ராஜாவின் கிரீடம், ராஜரீக கிரீடம் இருக்க போகுது. அந்த கிரீடத்திற்கும் இந்த கிரீடத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தமிழ்ல எல்லாமே கிரீடம் போட்டிருப்பாங்க. சோ ஸ்டெஃபானோஸ்னா என்ன, டயாடெமானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலையில் இருக்கக்கூடிய கிரீடம் அது ராஜாவின் கிரீடம், அது வெற்றியின் கிரீடம், அது டயாடெமா. ஆனால் இந்த குதிரை மேல் வருகிறவன் ஸ்டெஃபானோஸ் வச்சிருக்கிறான், வெற்றியின் கிரீடம். ஒண்ணுமே இல்லாம ஜெயிக்கிறான். காரணம் முத்திரை உடைந்ததுனாலே கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அது. அந்த முத்திரை உடைத்த உடனேயே அவன் வருவதை நாம் பார்க்க முடியும். சரி, ஓகே. ஸோ இதோட நான் முடிக்க போறேன். மற்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த வகுப்புல பார்க்க போறோம். ஸோ சும்மா ஒரு முத்திரை மாத்திரம் ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு என்னவா இருக்குன்னு காமிச்சேன். ஸோ இன்றைக்கு 4 முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். அதாவது முத்திரை உடைக்கப்படுவதற்கான, எப்பொழுது முத்திரை உடையும், யார் உடைப்பார், அதற்கான காலகட்டம் என்ன, அதற்கான இது என்ன, அதற்கான மினிமல், அதாவது ஆம்பிள் எவிடன்ஸ். சரியா? ஆம்பிள் எவிடன்ஸ், போதுமான ஆதாரங்களை இன்றைக்கு 4 வசனங்கள் மூலமாக நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4:1, 2 தெசலோனிக்கேயர் 2:7, லூக்கா 21:24, வெளிப்படுத்தின விசேஷம் 6:1. இந்த 4 விஷயங்களை வைத்து சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் அது சரியாய் புரிந்திருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். புரியாமல் ஒருவேளை இருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடுங்கள். அவர் உங்களுக்கு புரிய வைப்பார். அதோடு மாத்திரமல்ல, பல இடங்களிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷ வகுப்புகளை கேட்டிருந்தால், ஃபாரினர் எடுத்திருப்பாங்க, ஆஸ்திரேலியாவில் எடுத்திருப்பாங்க, அமெரிக்காவில் எடுத்திருப்பாங்க, எங்க இருந்தோ எடுத்திருப்பாங்க. இந்த வகுப்புகளை பல வகுப்புகளை கேட்டிருந்தீங்கன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நிலவும். எல்லாவற்றையும் உங்க மனதிலிருந்து எடுத்து போட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களிலே எழுதுவதற்கு அனுமதி கொடுங்க. குழப்பமான சூழ்நிலையை கர்த்தர் உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இன்றைக்கு செய்தி கேட்ட, இந்த வகுப்பில் பங்கு பெற்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த ஆவியினர் பொறுப்பெடுத்துக் கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. Thank you so much.